வணக்கத்திற்கும் போற்றுதற்குரிய ஞானமையா அவர்களே, அருமையான திருமந்திர வகுப்பிலே கலந்து கொண்டு நம்முடைய திருமூலருடைய வாக்குகளை எல்லாம் சிந்திப்பதற்கு ஆர்வமும் முயற்சியும் கொண்டிருக்கின்ற சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைத்தினுடைய மனங்களில் வணக்கம். 10ஆம் திருமுறையில் முதல் தந்திரம் நாம் பார்ப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்ட நாம் சிந்திக்கின்றோம். 12 திருமுறைகளில் ஒவ்வொரு திருமுறைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதில் நம்முடைய 10ஆம் திருமுறை தோத்திரமும் சாத்திரமுமாக இருக்கின்ற நூல். இந்த நூலை அணுகி படிப்பதற்கும் ஒரு பக்குவம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நூலினுடைய குற்றமாக சொல்லுகிற பொழுது சென்று தேய்ந்து இருதல் என்று ஒரு குற்றம் உண்டு நூலுக்கு. ரொம்ப சுவையாக ஆரம்பித்து போக போக சுவை குன்றி போய் ஏன் இந்த நூலை படித்தோம் என்பது போல் ஆகிடும் சிலதெல்லாம். அதுபோல் சில நூலை நாம் படிக்கிற பொழுது ரொம்ப முயற்சியாக முதல்ல இருக்கும், அப்புறம் ஒன்றும் புரியாது, இது இது ரொம்ப நமக்கு ஆட்டப்படாது, இதோ தவறாக எடுத்துட்டோம் என்று விலகி விடுவார்கள். அது எதுபோல என்றால், சாத்திர நூல்களை கேட்க வருகிற பொழுது நிறைய பேர் முதல்ல வருவாங்க. முதல்ல நமக்கு கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், இவ்வளோ பேர் கேட்க வந்திருக்கிறாங்களே பரவாயில்ல. அது போக போக எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் கடைசி வரையில் என்பது நமக்கு அனுபவம் தான். அது கம்பராமாயணம், மகாபாரதம் போன்ற இலக்கியங்களை பேசுகிற பொழுது நிறைய பேர் அதை தெரிந்த வரலாறாக இருந்தாலும் கேட்பதற்கு சுவையாக கேட்பார்கள். ராமாயண கதை தெரியாமல் கிடையாது. எந்த ராமாயணத்தை படித்தாலும் ராமன் தான் வெற்றி பெறப் போகிறான், ராவணன் அழியப் போகிறான், மாற்றி சொல்ல முடியாது. ஆனாலும் கூட முடிவு தெரிந்த ஒரு கதையை சுவையாக நாம் கேட்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது, வழக்கம் இருக்குது இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையே சொல்லுவார்கள், ராமாயணத்த கதையும் ஒவ்வொரு வகையை சொல்லுவார்கள். அதுபோல் ஒவ்வொரு நூலையும் படிப்பதற்கு அவரவருக்கு ஒரு பக்குவம் தேவை. 12 திருமுறைகளிலே திருமந்திரம் என்பது ஒரு பெரிய அரிய நூலாக நமக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், சைவ சமயத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்ற ஆகமங்கள், அந்த ஆகமங்களை 28ஆக சொல்லி அதை 9ஆக இவர் தொகுக்கிறார். அவர் தொகுக்கிற பொழுதே மற்ற ஆகமங்களில் இருக்கிற செய்தியெல்லாம் இதில் இருக்கிறது, இந்த 9 சிறப்பான ஆகமங்களை சொன்னால் போதும் என்றுதான் தொகுத்து சொல்லுகிறார். ஆகமத்தினுடைய வகை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகையாக இருக்கிறது. வேதம், கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று 2ஆக இருக்கிறது. ஆகமம் 4ஆக இருக்கிறது, 4 பகுதியாக இருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற பகுதியை நீங்கள் திருமுறையிலே ஆழ்ந்து பார்க்கிற பொழுது, அன்றைக்கு போகிற வகுப்பு நான் சொன்ன நினைவு எனக்கு, நிலைபெறுமாறு எண்ணுதையே நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலல்வதன் முன் அலகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, இதெல்லாம் நமக்கு சரியில் அடங்கிடுது. அழகிடுதல், வெடுக்கிடுதல், பூமாலை புனைதல், இதெல்லாம் சரியில் அடங்கிடுது. அப்புறம் போற்றி சயசய போற்றி என்று வந்தால் அது கிரியையில் அடங்கிடுது. வழிபாட்டு செய்து அவரை தோத்திரமாக வழிபடுவதல் என்பது சரி கிரியையில் வந்துடுது. யோகத்தை அதிகமாக திருமுறைகளை நமக்கு சொல்வது கிடையாது என்றாலும், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனம் மணி இலிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்று அவிக்காட்டினோம் என்று வருகின்ற அந்த பாடல் முழுக்க முழுக்க அகப்பூசையை சொல்றது. அகப்பூசையை சொல்லுகிற பொழுது அது யோக நிலைதான். அதனால்தான் நமக்கு தீட்சை செய்கிற பொழுது, சமய தீட்சை என்பது சரியைக்கு மட்டும் உரியது, சரியை தொழிலுக்குத்தான் தகுதியானவர் என்று சொல்லி சமய தீட்சை. விசேட தீட்சை என்பது
கிரியை யோகம் இரண்டுக்கும் உரியது. 4 பாதம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 பகுதியில் 3 தீட்சை தான், 4 தீட்சை இல்லை. சரியைக்கு ஒரு தீட்சை, கிரியைக்கும் யோகத்திற்கும் ஒரு தீட்சை. அதனால்தான் சொல்லுகிற பொழுது சரியை கிரியாயோகம் என்று சொல்லி ஞானம்னுவாங்க. சரியை கிரியை யோகம் நாம் சொன்னாலும் கூட இப்படி சொல்லுகிற பொழுது சரியை கிரியாயோகம் அப்புறம் ஞானம் என்பார்கள். இந்த கிரியாயோகம் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், இரண்டும் ஒரு தீட்சையிலே அடங்கும். அப்புறம் நம்முடைய பூசை, நாம் செய்கிற கிரியை பூசை இருக்கு இல்லையா, அந்த பூசை எங்கே முடியும் என்றால் யோகத்திலே முடியும், தியானத்திலே முடியும். அதனால் நாம் பூஜை செய்கிற பொழுது சிவபூஜை முறைகளிலே முதல்ல அந்த இடத்தை சுத்தப்படுத்துதல், பூக்களை எல்லாம் நாமே பறித்து கொண்டு வருதல், சந்தனம் அழித்து வைத்தல், இதெல்லாம் யார் பூஜை பண்ணுறோமோ அவங்க தான் செய்யணும். இது நமக்கு வசதிக்காக என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒவ்வொரு ஆளை வச்சுக்கிறோம். நீ பூ கொண்டாந்துரு, நீ சந்தனம் அழிச்சு விடு, நீ பூ தண்ணியெல்லாம் குடத்துல எடுத்தாலும் வச்சுடு, நல்லா தொடச்சி வச்சுது, சாமியெல்லாம் எடுத்து வச்சுது, நான் குடிச்சிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துக்கிறேன் என்று நேரம் இல்லாமல் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. தப்பில்லை. அப்படி செய்வதனால அந்த பூஜையில் அவர்கள் தொண்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த தொண்டு அவங்களுக்கு அந்த பலன் தரும். சரியையினுடைய பலனை அவர்கள் எடுத்துக்கிறாங்க. அதுதான் பெரியவங்க சொல்லி வச்சாங்க, பூஜை செய்பவரை காட்டிலும் பூஜைக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கு அதிகமான புண்ணியம்னுவாங்க சொல்லுவாங்க. இவர் சும்மா அப்படி எதுவும் போய் வந்துட்டு ஏந்துடுறாரு இல்லையா, மற்றெல்லாம் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் நாம் தான் செய்யணும் எல்லாவற்றையும், நேரம் காரணமாக அப்படி இல்லை. அதனால் கிரியை செய்கிற பொழுது அகப்பூசையாக யோகம் என்று நாம் சொல்கிறோம். அந்த யோக நிலை என்பதுதான் அகப்பூசை. அது ஏறக்குறைய தியானம் போல. அது இதெல்லாம் அதுக்கெல்லாம் நமக்கு பாட்டு இருக்குது. இப்போ நான் சொன்ன இப்போ சொன்ன பாட்டு முழுக்க முழுக்க அகப்பூசை. காயமே கோயிலாகன்றது அகப்பூசை. ஆனால் அஷ்டாங்க யோகத்தில் சொல்கிற தியானம் என்பது இருக்கு இல்லையா, அது வேறு. அது பெருமானை எண்ணி வழிபடுதல், தியானம். முழுக்க முழுக்க அகத்திலேயே பூஜை செய்தல், எல்லாம் வெளியில் இல்லாமல் அகத்திலே பூஜை செய்தல். அப்போ சாதாரணமாக புறத்தில் செய்கிற பூஜையும் பொழுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நாம் தியானிப்போம், அகத்திலே பெருமானை கொண்டு வந்து தியானிக்கிறோம். அது ஒரு யோகம். அதற்கு பின்னால் இதனால் என்ன பலன், சரியை கிரியை யோகத்துக்கெல்லாம் என்ன பலன் என்றால், ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். சிவஞான சித்தியான சரியை கிரியை யோகமெல்லாம் ஞானம் கிடைத்தற்குத்தான் நிமித்தம் என்றால், இவையெல்லாம் நிமித்த காரணமாக இருக்கிறதே தவிர உண்மை விளைவு என்ன என்றால் ஞானம். அந்த அறிவு தான் நமக்கு பலன். ஞானம் என்பது என்ன என்று சொன்னால், உலகம் நிலைக்காது, நிலையில்லாத பொருள் இவையெல்லாம் நம்மை சார்ந்த எவையும் நிலையில்லாதது. எனவே நிலையான பொருளாக இருப்பது உயிருக்கு துணையாக இருக்கின்ற பெருமான் என்று எண்ணுவதுதான் நமக்கு ஞானம். உலகப் பொருள்களை நிலையானது என்றோ அல்லது உலகப் பொருள்களை பற்று வைத்தாலோ அது அஞ்ஞானம் என்றும், பற்று அற்ற நிலையிலே பெருமானை எண்ணுதல் இருக்கில்லையா, அதுதான் நமக்கு ஞானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்முடைய திருமூலர் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று விரிவாக நமக்கு அதை சொல்லுகிறார். அதனால் இந்த நூலை நாம் படித்தோம்னா ஆகமங்களுடைய சாரமாக ஆகமனுடைய கருத்துக்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதனால்தான் இந்த நூலை நாம் நிச்சயமாக படிக்க வேண்டும் என்று சொல்லுதல். அந்த வகையில் நாம் நேற்று போன வகுப்பில் பார்த்தபோது 12 பாட்டு உபதேசத்தில் பார்த்துருக்கிறோம். வெளியில் சும்மா ஒரு இதில் படிக்கிறத, வெளியில் வெளிபோய் விரவியவாறும், அழியில் அழிபோய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளிபோய் ஒடுங்கியவாறும், தெளியும் அவரே சிவசித்தர் தாமே என்று நாம் அதை பார்ப்போம். உங்கள் புத்தகத்தை கொடுத்துக்கிற நோட்ஸில் அது இருக்கும். முதல்ல சொல்கிறது வெளியில் வெளிபோய் விரவைவார் என்பது சிவன் வியாபகத்துள் உயிர் வியாபகமாக அடங்குதல். அது வெளியில் வெளிபோய் அடங்குதல். அப்போது வெளி என்று அந்த சொல்லுக்கு அங்கே என்ன அர்த்தம் என்றால் வியாபகம் என்று அர்த்தம். வியாபகம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் எங்கும் நிறைந்திருத்தல். எங்கும் நிறைந்திருத்தல் தான் வியாபகம். ஒரு இடத்திலையும் குறையாமல் எங்கும் நிறைவு. அதனால் நம்முடைய பெருமானை இந்த வியாபகம் என்ற சொல்லுக்கு எத்தனையோ இடங்களில் ஒவ்வொரு வகையாக நம்முடைய திருமுறைகள் சொல்லியிருக்கிறார்கள். குறைவிலா நிறைவே என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. குறைவிலா நிறைவே என்றால் எங்கும் நிறைந்திருக்கிறான்.
அது ஒரு அர்த்தம். எங்கும் அவன் இல்லாமல் இடம் கிடையாது. இன்னொன்று, அவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான், அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது. உலக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை இருக்கும், அது வேற ஒன்று. வாழ்நாள் தேவையாக சில பேருக்கு இருக்கும், நிறைவேறாமலே போகிற தேவைகள் இருக்கும். இதெல்லாம் நமக்கு பார்க்கணும், ஒன்றுனா பார்க்க. என்னமோ எல்லாம் முயற்சி பண்ணேன் அவனை திருத்தணும்னு, கடைசி வரையில் என்னால் திருத்த முடியாது போச்சு என்று கடைசி நேரத்தில் அழுத்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சிலதெல்லாம், அந்த மாதிரி எத்தனையோ நமக்கு நிறைவேறாத ஆசை தேவைகள் எல்லாம். ஆனால் பெருமானுக்கு அது இல்லை. குறைவிலா நிறைவுன்னர், எந்த குறையும் அவனுக்கு இல்லை என்றால் அப்படிப்பட்ட நிறைவானவன் என்று. அதனால் திருவருட்பயல்ல முதல் அது குறளே அது சொல்லிட்டார். அகர உயிர் போல் அறிவாகி, அகர உயிர் போல் அறிவாகின்னர், எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. நிறைந்துன்னு ஒரு வார்த்தை போட்டார். நிறைந்து என்றால் நிறைவாக இருக்கிறான், அவனுக்கு குறைவு கிடையாது. எனவே இங்கே பெருமானை நாம் சொல்லுகிற பொழுது வியாபக நிலையிலே இருக்கின்றவன் என்று. வெளியில் வெளி போய் அடங்கியவாறும் என்றால் பெரு வியாபகமாக இருக்கின்ற பெருமானுக்கு, பெருமானுடைய அந்த எல்லையில் அவருடைய அருளில் உயிர் போய் அடங்குகிறது என்று வருது. சாதாரணமாக ஒரு பாட்டாக சொன்னாலும் அன்றைக்கு சொன்னபோது நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வரி திருமந்திரத்தில் ஒவ்வொரு வரையும் எப்படி தான் சில வரிகள் நம்முடைய சைவ சித்தாந்த கருத்தை சொல்வதாக இருக்கும், சில அடிகள் புறச்சமயத்தை மறுப்பதாக இருக்கும். நாம் படித்தோம் இல்லையா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று இருக்குது. இது நம்முடைய பெருமானுடைய பரத்துவத்தை சொல்வது. சிவனை விட வேறு தெய்வம் கிடையாது, வேறு தெய்வம் கிடையாது, தேடினும் இல்லை என்று வருகிறது. அதனால் அவன் ஒருவன்தான் பரம்பொருள் என்கிற பொழுதே அங்கே எது மறுக்கப்படுகிறது என்றால் அநேகேஸ்வரவாதம் மறுக்கப்படுகிறது. ஒரு ஈஸ்வரன் அல்ல பல ஈஸ்வரனாக இருக்கலாம் என்ற கொள்கை உண்டு. கடவுள் என்று சொன்னால் பல கடவுள் என்று சொல்லலாம்னு அவங்களுடைய அறியாமையில் சொல்கிறாங்க. ஏனென்றால் ஒரு பெரிய தொழிலை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய கட்டடம் கட்டணும் வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த கட்டடத்திற்கு எவ்வளவு பேர் தேவைப்படுகிறது? தொழிலாளிகள் விட்டுருங்க, அந்த அந்த நுட்பம் தெரிந்த வல்லுநர்கள் எவ்வளோ பேர் தேவைப்படுது? இப்போ சிவில் இன்ஜினியர் தேவைப்படுது, எலக்ட்ரிகேஷனா அதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுகிறது, இன்டீரியர் டெக்கரேஷன்றாங்க. ஒன்றுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுக்கு அதில் என்ன ஃபர்னிச்சர்லாம் போடணும் அதுக்கு ஒருத்தர். அப்போ இத்தனை பேர் நுட்ப வல்லுநர்கள் இருந்து தான் ஒரு விஷயத்தை முடிக்கிறார்கள். அப்போ தான் ஒரு காரியம் முடிக்குது. அதுதான் சொல்கிறாங்க அவங்க, உலகத்தை பார்க்கிற பொழுது இவ்வளவு விந்தையாக இருக்கிறதே, இது சாதாரணமாக ஒருவராலே செய்ய முடியாது. எனவே வானத்திற்கு ஒருத்தர் கான்ட்ராக்டு, தண்ணீருக்கு ஒரு கான்ட்ராக்ட், இப்படி கான்ட்ராக்ட் விட்டு தான் செய்யணும் தவிர ஒரே கான்ட்ராக்ட் செய்தால் அடித்து போயிடுவான் எல்லாத்தையும். எனவே ஒரு கடவுள் இல்லை பல கடவுள் என்று சொல்கிறாங்க. அதுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறோம் தெரியுங்களா? அந்த பதில் ஒரு முக்கியமான பதில். எல்லாவற்றையும் பெருமான் செய்கிற பொழுது கருவிகளால் செய்தால் ஒருவேளை துணை தேவை. அவன் கருவிகளால் செய்வது கிடையாது, சங்கற்ப மாத்திரையால் செய்கிறான். நினைத்த உடனே எல்லாவற்றையும் செய்துடுறான். இது என்ன சார் நீங்கள் நினைச்ச உடனே நடக்குமா என்று கேட்குறோம் இல்லையா? அவருக்கு நடக்கிறது இல்லை, நமக்கே நடக்குது இல்லையா? இப்போ படிக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், எல்லாவற்றையும் படிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம். நோட்ஸ் படிக்கிறோம், அதை படிக்கிறோம், அது படிக்குமா, எல்லாம் படித்தாச்சு. படித்து முடித்து நல்லா நமக்கு வசப்பட்ட பின்னாலே இதெல்லாம் மூடி வச்சுட்டு நாம் பாட்டு பேசுகிறோம். நாம் பாட்டு பேசுகிறதுக்கு என்ன காரணம் என்றால் எல்லாம் பதிந்திருக்கிறது. நினைவிலே இருந்து சொல்வதிலே கஷ்டம் கிடையாது. புத்தகத்தை பெறட்டுறது, அதை பார்க்கறது, எழுதுறதுலாம் கஷ்டம். இது கருவிகளால் செய்தல். நாம் செய்கிற செயலெல்லாம் இதெல்லாம் கருவிகள். ஆனால் நினைத்து சொல்கிறோம் இல்லையா? நினைக்கிற பொழுது சங்கற்பத்தில் தான் சொல்கிறோம். நமக்கே படித்தவையெல்லாம் நினைவு வந்து சங்கற்பத்தில் சொல்கிறோன்னு சொன்னான், அவனுக்கு இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயந்தான். எனவே நினைத்தது அவனுக்கு நடக்கும் அல்லவா என்று. அதனால்தான் நாம் நினைத்தது நடக்காது. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும்.
அவர் தானே நினைக்கிறார், நானும் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோ இல்லை நினச்சா நடக்கணும் இல்லையா என்றால் வேடிக்க அப்பா சொல்லுவாங்க, அந்த ஊர் நாட்டு இளவரசியா, அந்த நாட்டு இளவரசிக்கு எனக்கு அந்த இளவரசிக்கும் கல்யாணம் நான் வரேன் தெருல போகிறேன் என்ன சொன்னேன்னா, அந்த இளவரசிக்கு எனக்கும் கல்யாணம் என்னைக்கிட நாளைக்கு கல்யாணம் அப்படின்னாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்னு, பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி ஆகலாம், எனக்கு சம்மதம் அப்படின்னானா. இப்போ இளவரசியை கல்யாணம் பண்ணினா யார் சம்மதப்படணும், அந்தம்மா சம்மதப்பட்டது. தெருல போகிற எல்லாரும் தான் இளவரசியை கல்யாணம் ஆசைப்படுவோம், நடக்கணும் இல்லையா என்றால் பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு எனக்கு சம்மதம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நமக்கு தான் சம்மதம், எல்லாம் நடக்கணும் இல்லையா. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும்னு. எனவே செயல் என்று சொன்னால் கருவிகளால் செய்தல், சங்கற்பத்தால் செய்தல் என்று ரெண்டு இருக்குது, ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. எனவே அதே போல பெருமான் நினைத்தால் சிலவற்றை கருவிகளால் செய்கிறான். நமக்கெல்லாம் வினையை தருகிற பொழுது வினை அவனுக்கு ஒரு கருவியாக எடுத்துக்கொள்கிறான், ஏன்னா அது ஒரு முறையாக எடுத்துக்கொண்டு செய்கிறான். சங்கற்பத்தால் செய்கின்ற பொழுது எல்லா பொருளையும் படைக்கிறான் என்கிறோம். இந்த உயிர்களெல்லாம் எங்கெங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறான். இப்போ ரஷ்யாவை சொல்ல முடியல, அப்போ ரஷ்யாவை சொல்கிறது, ரஷ்ய நாட்டிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு சில பேர் படிக்க வந்தாங்க, எனக்கு தெரியும். என்னுடைய மாணவருடைய நண்பர் ஒருத்தர் படிக்க வந்தார். வந்தபொழுது அவங்களுக்கு என்ன பண்ணாங்களாம், நீ இந்திய நாட்டுக்கு போகிறோன்னா எங்கெங்கே போகணும் என்று 6 மாதத்தினுடைய அந்த டைம் டேபிள் மாதிரி, இந்த நாளில் இங்கே இப்படி இருக்கணும், இங்கேருந்து இப்படி இருக்கணும், இந்த நேரம் என்று எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதனால் அவன் என்ன பண்ணுறான், இப்போ காஞ்சிபுரத்துக்கு வரான்னு சொன்னான், கைலாசநாதர் கோயிலே பார்க்கணும், நீ வைகுண்ட பெருமாள் கோயிலை பார்க்கணுன்றா, அது ரெண்டும் வரலாற்று சிறப்பு மிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்ததுனால கொஞ்சம் ஏகாம்பரநாதர் கோயிலை பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்கக்கூடாது, உனக்கு இது ரெண்டு தான். பார்த்தா என்ன என்றால் அவன் சொல்கிறான் போனவன்னு, நான் போய் பார்த்துடலாம், பார்த்தேன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை விட பெரிய தண்டனை எனக்கு கிடையாது, மொத்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிடுவான், திருப்பி வாங்கிடுவான், என்னுடைய சட்டப்படி நடக்கலைன்னு சொல்லிடுவான் என்று. எங்கேயோ இருக்கிற ரஷ்யாவில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் அவன் இருப்பான், இங்கே வந்து போனான் என்று பார்க்குறோம். அதே போலத்தான் பெருமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறான். என்ன நாம் அவனை விட்டா இருந்திருக்கோம், எல்லாரும் கூட தான் இருக்கிறோம். எங்கும் உளன் ஒருவன் காணும் கொல், எங்கும் உளன் ஒருவன் காணுங்கொள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு அப்படின்னா. எனவே இதை செய்வதற்கு பல கடவுள் தேவையில்லை, ஒரு கடவுள் போதும், அவன் சர்வ வல்லமை மிக்கவன் என்று சொல்றோம். வேதாந்திகள் இது நீதிநெறி விளக்கம், நீதிநெறி விளக்கத்தில் எங்கும் உடன் ஒருவன் காணுங்கொள் என்று அஞ்சி அங்கம் குலைவது அறிவு என்பது நீதிநெறி விளக்கம் குமரகுருபர். அதனால் பொதுவாக கடவுள் என்று சொன்னால் ஒரு கடவுள் போதாதா என்று தெரியாமல் வேதாந்திகள் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் அவன்தான் என்று சொல்லி, அவர் சர்வ வல்லமை மிக்கவன் என்று சொல்லி, சர்வ காரணன் என்ற சொல்லலாம் நமக்கு இருக்கிறது என்று மேற்கோள் காட்டுகிறார்கள். அவர்களெல்லாம் பல கடவுள் உண்டு என்று சொல்லுகின்றவர்கள் அநேகேஸ்வர வாதம், அநேக ஈஸ்வரம், அது அநேகேஸ்வர வாதம் என்று அதை மறுக்கிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை என்றால் சிவனுக்கு சமமாக இன்னொரு கடவுளை சொல்லக்கூடாது, ஒரு கடவுள் தான் என்று சிவபரத்துவத்தை முதல்ல சொல்றது. சிவபரத்துவம் சொல்லுகிற பொழுதே இன்னொரு வாரத்தை மறுக்கிறார். அதுக்கடுத்து அவனோடு ஒக்கும் தெய்வம் இங்கும் இல்லைன்னர், இங்கும் கிடையாது, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. அதையே சொன்னாருன்னா, இங்கே இருக்கிறவங்க பல பேர் என்ன சொல்றாங்க, ஆன்மாக்கள் இறைவனுடைய அருளை பெற்றால் அவையும் சிவன்தான், சிவனுடைய அருளை பெற்றால் அவனும் சிவன்தான். இப்போ முதலாளி தொழிலாளி 2 பேர் இருக்கிறாங்க. முதலாளி சிலவற்றை நம்பிக்கை காரணமாக சில பேர்கிட்ட கொடுத்து வைப்பாங்க. எப்படி கொடுத்து வைப்பாங்கன்னா, கல்லாப்பெட்டியில் உட்காருன்னு சொல்லுவாங்க. முதல் விஷயம், வருகின்ற வசூல் வாங்குகிற கல்லாப்பெட்டியில் உட்காருன்னு சொன்னால் ரொம்ப நம்பிக்கைக்குரியன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் என்றால், கல்லாப்பெட்டியை நீ எடுத்துக்கூடாது, கணக்கு பார்த்து கரெக்டாக கொடுக்கும் மேலே நம்பிக்கை என்று. பெருமான் சில சமயங்களிலே உயிரின் மேலே வைத்த நம்பிக்கை காரணமாக சில அதிகாரத்தை தருவான். அந்த அதிகாரத்தின் மூலமாக சில ஆற்றலை தருவான். அந்த ஆற்றலை நாம் கடவுள் தன்மை என்று எண்ணிக்க கொள்ளக்கூடாது. அது அவன் அருளால் வந்ததுன்னு எண்ணமே தவிர, இது நமக்கு வந்துடுச்சு, இப்போ கடவுள் நம்பிக்கை வந்த கடவுள் தன்மை வந்துடுச்சு என்று நாமே சிவம் என்று சொல்லக்கூடாது என்பதற்குத்தான் திருவள்ளுவருடைய வரலாற்றில் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று ஒரு பாட்டு கதை சொல்கிறோம் இல்லையா. ஒரு தவசி ரொம்ப நாள் தவம் செய்து இருந்துட்டு இருந்தார்.
அவர் எல்லாம் தனக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறணும் இங்கே தவம் இருக்கிறார். ஒரு நாள் மேலே போகிற கொக்கு எச்சம் விட்டுடுச்சு, தலையில் வந்து விழுந்தது. தவம் கலைந்து அப்படி திருப்பி அப்படி பார்த்தாராம், கோபம் பார்த்தாராம், எரிஞ்சு போச்சான். அது சரி பரவாயில்ல, பார்த்த உடனே கொக்கு எரியுதா, நமக்கு எல்லா தன்மையும் வந்து எழுந்து வந்துட்டார். போகிறோம் தவம் வந்துட்டார். வந்தவர் அவர் போராத காலம் அவர் வந்து வள்ளுவர் வீட்டில் வந்து சாப்பாடு கேட்குறார். நம்ம கதை தானே. வள்ளுவர் வீட்டை வந்து சாப்பாடு கேட்குறாரா. பிஷாந்தேகின்னா அந்த அம்மா அப்போ தான் வள்ளுவருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அந்த அம்மா கற்புடைய பெண். அதனால் அவர் சொல்கிறதே கேட்கல. யாராக இருந்தான்னா, சாமியாராக இருந்தானா யாராக இருந்தான்னா, அந்த அம்மா அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்துட்டு மெல்ல சாப்பாடு கொண்டாந்தாங்களாம். அப்படி ஒரு முறை அப்படி முறைச்சாராங்க. அந்த அம்மா சாதாரணமாக சொன்னாங்களாம், கொக்கென்று நினைத்தீரோ கொங்கணமான்னா. அவ்வளோதான். உன்னுடைய தவமெல்லாம் கொக்குக்கிட்ட தான் செல்லும், எங்ககிட்ட செல்லாதுன்னு சொன்னான்னு வருது. அதுபோல் நம்முடைய தவமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பலனே தவிர எல்லாவற்றையும் ஆளுகின்ற ஆற்றல் நமக்கு இல்லை. எனவே சிவனுக்கு சமம் என்று சொல்லாதே. இரண்டாவது வரி சிவ சமவாதிகளை மறுத்தல். முதல்ல மறுத்தது அநேகேஸ்வரவாதம், ரெண்டாவது மறுத்தது சிவனோடு ஒப்பார் இங்கே யாரும் இல்லைன்றது சிவ சமவாரத்தை மறுத்தல் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த பாட்டு. வெளியில் வெளிபோய் அடங்கியவாறும் என்று இருக்கு இல்லையா. வியாபகப் பொருள் இரண்டு இருக்கிறதுன்னு. வியாபகப் பொருளாக இருப்பது பெருமான், இன்னொன்று வியாபகப் பொருளாக இருப்பது ஆன்மா. அவங்க என்ன கேட்குறாங்க, இது வேதாந்த மறுப்பு. இந்த வரி வேதாந்த மறுப்பு. வெளியில் வெளிபோய் அடங்கியவாறும் விரவியவாறும் என்று சொன்னால் அது வேதாந்தத்திற்கு சொல்கிற மறுப்பாக நாம் இதை கொள்ளலாம். காரணம் என்ன என்றால், வியாபகமாக இருக்கின்ற இறைவனுக்கும் உயிருக்கும் ரெண்டு பேருக்கும் வியாபகம் சொல்லக்கூடாது என்பது அவங்க கொள்கை. வியாபகப் பொருள் என்றால் ஒன்று தான் இருக்கும், ரெண்டு கிடையாது. எனவே வியாபகப் பொருள் என்று சொல்ற பொழுது நீங்கள் ஆன்மாவையும் வியாபகம் என்றும் ஆண்டவனையும் வியாபகம் என்று சொன்னால் பொருத்தமில்லை. எனவே அது பரமான்மா, இது வியாபகாரியத்திலே சிவான்மா. சிவான்மா என்று தனியாக ஒரு பொருள் கிடையாது என்று சொல்லி பரமான்மா சீவான்மாவாக மாறுகிறது என்று சொல்லி, சீவான்மா எப்பொழுது தன்னை பரம் என்று உணர்கிறதோ, பிரம்மம் என்று உணர்கிறதோ, அப்பொழுது சீவனும் சிவனும் ஒன்றாக போய்விடுகிறார்கள் என்று சொல்லி அதற்கு உதாரணம் சொல்லுகிறார்கள். சிவஞான போர்த்தல் வருகின்றது, நான் அதை எழுதலை இங்கே. அதாவது 4 வகையான உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒன்று பாம்பு சட்டையை உரித்தல் என்று ஒன்று. இரண்டாவது கனவு கண்டு நனவிலே வருதல், கனவு காணுதல் இரண்டாவது. மூன்றாவது பிரிதோர் உடம்பிலே போதல், இந்த கூடு விட்டு கூடு பாய்தல். நான்காவது குடாகாயம் மகாகாயம் ஆதல் என்று 4 உதாரணம் சொல்லப்படுது. நம்முடைய ஆற்றலுக்கு ஆன்மாவுக்கு சொல்லுகிற பொழுது இப்படி சொல்றாங்க. இது ஆன்மாவுக்கு சொல்லப்படுகின்ற உதாரணம். முதல் உதாரணம் என்ன? பாம்பு சட்டையை உரித்தல். அதுபோல் இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு போகலாம், இன்னொரு உடம்புக்கு போகும். பாம்பு சட்டை உரிப்பது போல இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகும். இரண்டாவது கனவிலிருந்து நனவுக்கு வரும் இல்லையா, கனவு காண்டல். கனவு காணுகிற பொழுது ஒரு காட்சி, நனவுக்கு வருகிற பொழுது ஒரு காட்சி. எனவே அறிவு மாறுபடுதல். அடுத்த பிறவைக்கு போனால் அறிவு மாறுபடும். அப்போ முதல்ல இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகும். இரண்டாவது அந்த உடம்புக்கு போனால் அறிவு மாறுபடும், அது இரண்டாவது. மூன்றாவது இன்னொரு உடம்பிலே கூடு விட்டு கூடு பாய்தல். அந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்றால் அது அச்சு மாறுதல் என்பார்கள். தமிழில் அச்சு மாறுதல் என்றால் என்ன அர்த்தம்? மக்களாக பிறக்கின்றவர்கள் மக்களாகவே பிறக்கணும் அவசியம் கிடையாது. விலங்காக இந்த பிறவிலை பிறந்த விலங்குகள் அடுத்த பிறவிலை விலங்காதான் வரணும் அவசியம் கிடையாது, மாறி வரலாம், அச்சு மாறலாம். எனவே அந்த அச்சு மாறுதல் என்பதற்கு உதாரணம் நமக்கு அந்த உடம்பு இன்னொரு உடம்பிலே போதல். இந்த 4 சொல்கிறோம், 3 சொல்கிறோம். இப்போ இந்த 3ல் உடம்பு இன்னொரு உடம்போது போதல், அந்த உடம்பு எந்த உடம்பாக இருக்கலாம், விலங்கு உடம்பாக இருக்கலாம், மற்ற உடம்பாக இருக்கலாம், அந்த அச்சு மாறலாம், அறிவு மாறலாம்.
என்று இடமாற்றம், அறிவு மாற்றம், அச்சு மாற்றம் என்று இப்படி மூன்றாக நாம் சொல்றோம். நான்காவது சொல்வதுதான் குடாகாயம் மகாகாயம். குடாகாயம் மகாகாயம் என்றால் என்னன்னா, மகா ஆகாயம் மேலே பார்க்கறதா ஆகாயம். குளத்தில் ஒரு ஆகாயம் இருக்கு, இடைவெளி இருக்குது. இதுவும் ஆகாயம்தான், அதுவும் ஆகாயம்தான். இந்த ரெண்டுத்திற்கு என்ன வேறுபாடு என்றால், குடாகாயம் ஒரு எல்லைக்குள்ள உள்ளது, ஒரு எல்லைக்குள்ள உள்ளது. மகாகாயம் எல்லையற்றது, நமக்கு தெரியும். ஆகாயத்துடைய பலன்தான் இந்த குடத்தில் இந்த இருக்குது. குடாகாயம் என்றால் குடத்தில் இருக்கிற ஆகாயம், வெளியிலே இருக்கிற ஆகாயத்துடைய பலன் தான் இது தருகிறது. ஆகாயத்தினுடைய குணம் தொழில் என்ன என்றால் ரெண்டு. அதனுடைய தொழில் என்பது இடம் கொடுத்தல், அதனுடைய குணம் என்பது ஓசை. எனவே குடத்தை தட்டினா ஓசை கேட்கும், அது ஓசை. ஆகாயம் இருக்கிறதுனால ஓசை குணம் கேட்கும். குடத்தை தண்ணீர் ஊற்றினால் இடம் கொள்ளும் என்றால் இடம் தரும். எனவே ஆகாயத்தினுடைய குணமும் ஆகாயத்தினுடைய தொழிலும் குடத்தில் இருக்குது, குடாகாயம் என்பார். ஆனால் அது உடைந்து போனால், அந்த குடம் உடைந்து போனால் அங்கே ஆகாயம் இல்லை. அந்த ஆகாயம் எங்கே போச்சு என்றால் இங்கே தான் போச்சு. மகாகாயத்தோடு குடாகாயம் கலந்து போச்சு இல்லையா? இந்த உதாரணத்தை இப்போ 4 உதாரணம் சொல்லியாச்சு. இந்த குடாகாயம் மகாகாயம் என்ற உதாரணத்தை நாமும் கொள்ளுகிறோம், சைவ சித்தாந்தமும் கொள்ளுகிறது. வேதாந்திகள் என்ன பண்றாங்க, இங்க சொன்னதுதான் பரமான்மா சீவான்மா. சீவான்மா தன்னை பரம் என்று உணர்கின்ற பொழுது ஒன்னா சேர்ந்து போச்சு. எது போல என்றால் குடாகாயம் மகாகாயம் போல. அவங்க சொல்ற உதாரணம் எதுக்கு, இந்த உதாரணத்தை எதுக்கு எடுக்கிறாங்க என்று சொன்னால், பரமான்மா வேறு அல்ல, சீவான்மா வேறு அல்ல என்பதற்காக கொள்றாங்க. சீவான்மா எப்பொழுது தன்னை பிரம்மம் என்று உணர்கிறதோ என்றால், பிரம்ம ஞானம் எப்பொழுது வருகிறதோ, உயிர் இருக்குது, அப்போ உடம்பு உயிர் இருக்குது. இந்த உடம்பிலேயே உயிர் இருந்து கொண்டு நாம் சீவன் அல்ல, நாம் பரம் பிரம்மம் என்று வருகின்ற அந்த பிரம்ம ஞானம் வந்த உடனே குடாகாயம் மகாகாயமாக போவது போல சீவான்மா பரமான்மா போயிடும். அப்ப அந்த உதாரணம் அவங்க சொல்றாங்க. நாம் அந்த உதாரணத்தை அதுக்கு வைத்துக்கிறது கிடையாது. நாம் கடைசியாக பெருமானிடத்திலே போய் இந்த உடம்பு நீங்கி பெருமானுடைய திருவடியிலே கலக்கிற பொழுதுதான் அந்த வேறுபாடு இல்லை. ஆகாயம் குடாகாயம் என்ற வேறுபாடு இல்லாமல் இரண்டு பொருள் தான். ஆனால் இரண்டு பொருளாக இருந்தாலும் சிவன் என்றும் சீவன் என்றும் வேறுபாடு இல்லாமல் கலக்கின்ற ஒரு நிலை, கலப்பு நிலை அங்கே கடைசி காலத்தில் முத்தி நிலை. அதற்குத்தான் இந்த உதாரணத்தை சொல்றோமே தவிர பிரம்ம ஞானத்துக்கு நாம் சொல்லலை. எனவே குடாகாயம் மகாகாயம் என்பது பொதுவாக உபநிடதங்களில் சொல்லப்பட்டாலும் அந்த உதாரணத்தை நாம் எடுத்துக்கொண்டு விளக்குவது வேறு. அதனால இங்க சொல்றாங்க, வெளியில் வெளியே போய் என்றால் குடாகாயம் மகாகாயம் போல என்று இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு திருமந்திரத்தில் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, திருமூலர் வெளியில் வெளி போய் விரவியது என்று சொன்னதாலே சீவான்மா பரமான்மாவில் கலந்தது என்று சொல்லுகிறார் என்று சொல்லுவாங்க. இந்த பாட்டுக்கு வேதாந்த முறையாக சொல்லுவாங்க. நாம் அப்படி சொல்றதில்லை. வெளியில் வெளி போய் விரவியவாறு கலக்கின்றவாறு என்பது இறைவன் முக்தி நிலையில் ஆன்மாக்கள் இறைவனை கலப்பது. ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நமக்கு இந்த உடம்பு மட்டும் நமக்கு இல்லை, 5 உடம்புகள் நமக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? கடைசியாக இருக்கின்ற காரண சரீரம் என்ற மாயை உடம்பு, அது நீங்கினால்தான் பெருமானை அடைய முடியும். இந்த மாதிரி கிடையாது, அது இதோட சூக்குமம் தான். இந்த தூள உடம்பை காட்டு சூக்குமம் தான். ஆனால் அந்த சூக்கும் உடம்பு கூட ஒரு தடை இறைவன் அடைவதற்கு. எந்த வகையான உடம்பும் இல்லாமல் போகிற பொழுது ஏறக்குறைய ஆன்மா வியாபகம் நிலை அடையும். வியாபக நிலை அடைந்து வியாபகத்திலே சேரும் என்று சொல்றோம். இப்போ என்ன நமக்கு சந்தேகம் வரலாம் என்றால், இதையும் வியாபகம்ன்றீங்க, இறைவனையும் வியாபகம் சொல்றீங்க, இரண்டும் ஒன்றோடொன்று கலந்தாலும் பரவாயில்லை, வேதாந்திகள் சொல்லுவது போல. நீங்க சொல்றது அங்க கலக்கிற பொழுது 2 பொருள் இருக்குதுன்றீங்களே. வேதாந்தி என்ன பண்ணிட்டாங்க, இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு
குடம் உடைந்தால் ஆகாயம்தான். அங்கே என்ன இந்த ஆகாயம் எங்கே போச்சுன்னு தெரியுதா? ஒன்றும் தெரியல. அதே போல் உடம்பு போனால் அந்த உயிர் பரமான்மா தான் அப்படின்றாங்க. அது எங்கேயும் போகல, ஒன்றும் இல்லை. உடம்பு நீங்கினால் அது பரமான்மா தான். அதே உடம்பு அது அதான் அண்டம் பிண்டம் நாம் சொல்கிறோம், அது வேற. நாம் சொல்கிற பொழுது உடம்பு நீங்கினால் அந்த உயிர் எங்கே போகணும்னு கேட்குறோம் இல்லையா? அது பிரம்மம் தானே, அது போய் எங்கேயும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றோம். நாம் அப்படி சொல்ல, அது விரவுதல், போய் கலக்கிறது என்று நாம் ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோம். அங்கே ரெண்டு பொருள் இருக்கிறது, ஒரு பொருள் கிடையாது என்பது வாதம். அவங்க அது சொல்கிற பொழுது எங்கே கலக்குதுங்க, இதுவும் அது ஒன்றா தானே இருக்குது, குணாகாயம் மகாகாயம் தானே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் தான் நாம் ஒரு மாற்றம் சொல்லுகிறோம். எப்படி சொல்கிறோம்னா, இங்கே பார்க்கிற ஆகாயம், நீங்கள் ஆகாயத்தை விட்டுருங்க, இங்கே பார்க்கிற ஆகாயம் நாம் பார்க்குறோம் இல்லையா, பஞ்சபூதங்களில் ஒன்று. மற்ற 4 பூதங்களே அது கலந்துருக்கா இல்லையான்னு கேட்கும். நிலம், நீர், தீ, காற்று ஆகாயத்தில் கலந்துருக்கா கலக்கலையா? ஆகாயம் கலந்துருக்கு. இந்த இடத்துல ஆகாயம் கலக்கவில்லை என்றால் பேசுறது கேட்காது உங்களுக்கு. தண்ணீரில் ஆகாயம் கலக்கவில்லை என்றால் மீன் நீந்தாது, நீந்த முடியாது, இடைவெளி அங்கே இருக்குது, இல்லைன்னா நீந்த முடியாது. தீ, நெருப்பு, அங்கே ஆகாயவில்லை என்றால் எரிய முடியாது. இதெல்லாம் ஒன்று ஒன்று நம்ம சொல்கிறோம், எல்லாம் கலந்துருக்குது. ஆனால் மண்ணிலே கலக்கின்ற ஆகாயம் மாசுபடுகிறதா? தண்ணீரிலே கலக்கின்ற ஆகாயம் குளிர்ச்சியாக இருக்குதா? நெருப்பிலே கலக்கின்ற ஆகாயம் சுடுதா? காற்றிலே கலக்கின்ற ஆகாயம் போய் வருதா எங்கன்னா கூட இல்லையா? அது 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 அப்படியே இருக்குது. ஆகாயம் தன்னுடைய நிலை மாறாமல் கலந்திருக்குது இல்லையா? அதுபோல் பெருமான் ஆகாயம் போல இருக்கிறான். ஆன்மாக்களோடு கலக்கிற பொழுது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கலக்கிறான். நாம் அப்படிதான் சொல்றோம். மற்றவை எல்லாம் அதற்குள்ள அடங்குகிறது. எனவே என்ன சொல்றோம்? ஆகாயம் வியாபகம்தான், காற்றும் வியாபகம்தான். ஆனால் ஆகாயத்தை நோக்குகிற பொழுது காற்று அதற்குள்ளே அடக்கம். அதான் நம்ம சொல்றோம். எனவே வேதத்திலையும் மற்ற இதிலையும் வியாபகம் என்று ஒரு சொல், வியாபியம் என்று ஒரு சொல், ரெண்டு இருக்கிறது. வியாபகத்திற்குள்ளே அடங்கினால் அது வியாபியம், வியாபியத்திலே மட்டும் அடங்கி வியாபகத்தை தொடாமல் இருந்தால் அது வியாப்தி என்று 3 சொல்லை சொல்றோம். சிவஞான போதத்தில் அதை அழகாக சொல்லுகிறார். அன்றைக்கு இதெல்லாம் சொன்னது தான் உங்களுக்கு. கடல், நீர், உப்பு என்று நாம் சொன்னோம். கடல் என்பது வியாபகம், நீர் என்பது வியாப்தி, உப்பு என்பது நீர் என்பது வியாபியம், உப்பு என்பது வியாப்தி என்று 3 நிலை நமக்கு உண்டு. உப்பு தண்ணீரில் கலக்குமே தவிர ஆகாயத்தில் கலக்காது. அப்போ கடல் வியாபகம் அல்லது வெளி வியாபகம், நீர் தண்ணீர் அது வியாபியம், வியாப்தி உப்பு. அதுபோல் பதி பசு பாசம் என்று சொன்னால் பதி வியாபகம், பசு வியாபியம், பாசம் வியாப்தி என்று நாம் தெளிவாக சொல்றோம். அதுதான் சொன்னார், வெளியில் வெளி போய் விரவியவாறும். அப்போ அந்த ஒரு வரி எத்தனை பேரை அங்கே மறுத்துருக்காருக்காக சொல்கிறேன். அவ்வளோ பேரை மறுத்தான் ஒரு வரியை சொல்லிட்டார். வெளியில் வெளி போய் விரவியவாறும் சொன்னார்னா அவர் ஏன் அதை சொன்னார் என்று பார்க்கணும். அதுக்கப்புறம் அழியில் அழி போய் அடங்கியவாறும் அது சொல்லுங்க. சிவன் வியாபகத்துள் உயிர் வியாபகம் அடங்கல். உயிர் இரண்டாவது, உயிர் அவனிடத்து செய்யும் அன்பு பேரருள் அடங்குதல். அது இரண்டாவது சொல்றார். அழி என்றால் அன்பு இரக்கம் என்று சொல்லுவாங்க. உயிருக்கும் அன்பு இருக்கிறது, எல்லா உயிர்களுக்கும் அன்பு இருக்கிறது, பெருமானுக்கு அன்பு இருக்குது. இந்த ரெண்டையும் ஒன்னா சொல்லலாமா என்றால் சொல்ல மறந்துட்டேன் நான். இது என்ன கொண்டாந்துக்கிறான்னு தெரியல, மறந்து போய் சொல்லணும். இருக்கிட்ட பரவாயில்ல. அதாவது இறைவனுக்கும் அன்பு இருக்குன்னு சொல்றோம், நமக்கு அன்பு இருக்குன்னு சொல்றோம். ரெண்டும் ஒன்றா? நமக்கு நல்லா தெரியுது ஒன்று இல்லைன்னு தெரியுது. ஏன் நமக்கு நம்ம அன்பு ஒன்று இல்லைன்னு சொல்றோம்? நம்முடைய அன்பெல்லாம் எதையோ எதிர்நோக்கித்தான். முதல் விஷயம், எந்த அன்பா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி மேலே வைக்கிற அன்பா இருந்தாலும் சரி, மனைவி கணவன் மேலே வைக்கிற அன்பா இருந்தாலும் சரி, தப்பா நினைக்க வேண்டாம், உண்மைதான் நான் சொல்றேன் இல்லையா? எதையோ ஒரு எதிர்நோக்குத்தான். தந்தை மகனிடத்திலே வைப்பதோ மகன் தந்தை இடத்திலே வைப்பதோ என்றால் இவையெல்லாம் எதிர்நோக்கி வருகின்ற அன்பு. அது இல்லாமல் வருகின்ற அன்பு இருக்குது, இல்லாமல் இல்லை. அந்த தூய அன்பு இல்லாமல் இல்லை. முதல்ல எதிர்நோக்கிய பின்னால் அதற்கு பின்னால் எதிர்பார்க்காத அன்பு வளரும் நமக்கு. அப்புறம் எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துவது என்பது நம்மாலே முடியாது. யாருக்காவது ஒரு வகையிலே ஒரு எதிர்ப்பு நமக்கு இருக்கும். அவனை நினைக்கிற பொழுதே எரியுதுறான்றான்.
அது எப்படி ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா நம்ம, இதெல்லாம் பெருமான் நினச்சா அவர் எவ்வளோ எரியணும். ஏன்னா அவர் இட்ட ஒரு சட்டத்தில் நாம் யாருமே கிடையாது. ஆனால் அதை பற்றி அவர் கவலையே படலை, பேசாமல் இருக்கிறார். எந்த விதமான குற்றத்தையும் அவன் தாங்குகிறான். ஏனென்றால் அவனுக்கு முடிவு பண்ணிட்டான், உயிர் என்றால் அது குற்றம் உடையது, அதை நீக்குவதுதானே நம்முடைய கடமை. ஒரு ஆசிரியனுக்கு மாணவனுடைய அறியாமை பார்த்து கோபம் வரக்கூடாதுன்றாங்க. ஏனென்றால் அறியாமை இருப்பதால் தான் அவன் மாணவனா இருக்கிறான். நீ சொல்லிக் கொடுக்கறதால ஆசிரியனா இருக்கிற, இல்லைன்னா அவன் இங்கே உட்காந்துக்குவான். அவன் ஏன் அங்கே உட்காந்துக்கிறான் என்றால் அவனுடைய அறியாமை ஒத்துவிட்டான். நீங்கள் சொல்றது எனக்கு தெரியாதுங்க சொல்லுங்கன்றான். நான் சொல்றது உனக்கு தெரியலையா, எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்டா அதுதானே வந்திருக்கிறான் அவன். அறியாமை நீக்கிறது தானே வந்திருக்கிறான். இதெல்லாம் ஆசிரியருக்கு சொல்ற சில இலக்கணங்கள். ஒரு மாணவனு கேட்டான்னா இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா உட்காருன்னு சொல்லக்கூடாது. இந்த இப்படி ரொம்ப புரிஞ்ச மாதிரி அவர் புரியாத மாதிரி சொல்லக்கூடாது. புரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க. சிறுமந்திரம் புரியாதா நமக்கு? புரியாமையா சொல்லி வச்சிருக்காங்க. கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் போடணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்போ மாணவனுக்கு வள்ளுவர் சொல்றாரு, எண்பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. அறிவுக்கு எத்தனையோ இலக்கணம் சொன்னார். அதில் ஒரு இலக்கணம் இது. அரிய சிந்தனை உடைய அரிய பொருள்களை எல்லாம் நீ சொல்லணும்பா, சொல்லுகிற பொழுது எளிமையா சொல்லு. எண்பொருளவாக செல சொல்லினார். அரிய பொருள்கள் அதை எளிமையான வார்த்தையில சொல்லு. அப்புறம் எளிமையா சொல்லுவார் வாத்தியார், ஆனால் அரிய பொருளாக சொல்லுகிறார் என்று தெரிந்து கொள், அந்த சொல்லுல ஆழம் இருக்கிறது என்று தெரிந்து கொள் என்று பாட்டில் என்ன சொன்னார்? என் பொருளவாக செல சொல்லி, சொல்லினார் சொல் தான் பிறர்வாய் நுண் பொருள், பொருள் காண்பதுன்னார். காண்பவன் பொருள், சொல்பவன் சொல். எனவே சொல் எளிமையா இருக்கணும், பொருளை ஆழமா புரிஞ்சுக்கணும் என்று சொன்னாங்க. எனவே புரியாத பொருள் என்பதோ எதுவும் கிடையாது. அதற்குத்தான் பெருமான் நமக்கு சொல்லை தந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். சொல்லுவதற்கு எளிமையாக, சொல்லுவதற்கு எளிமையாக சொல்ல தெரிய வேண்டும் அதான் சொன்னார். அப்போ அன்பு என்பது நமக்கு எண்ணி பார்த்தால் எதிர்நோக்குகிறது ஏதோ ஒன்றை. ஒரு குறிப்பிட்ட இடத்தால் நமக்கு அன்பு. இப்போ நம்ம கேட்கலாம், உங்கள் வீட்டில் கூட வேண்டியதில்லை, உங்களுக்கு பிறந்த குழந்தைகளில் எது அன்பு என்று நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. எல்லா குழந்தை மேலே எனக்கு அன்புன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நம்ம குழந்தை தான், இருந்தாலும் அது சின்ன பையன் மாதிரி கிடையாது யாரும், அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சின்ன பொண்ணு மாதிரி கிடையாது என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு பழக்கத்தில் வருகின்றது. நம்ம அறியாமலே பிறந்த குழந்தைகள்லேயே புறநானூற்றில் பாடினார், சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். சிறப்பின் பாலால் தனக்கு பிறந்த குழந்தைகளிலே சிறப்புடைய குழந்தைகள் இருந்தால் அதனால் தாய் மனம் திரிவாள் என்றால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் அன்பு அதிகமாக வைப்பான்னு அர்த்தம். மற்ற குழந்தைகள் மேல் வைக்கிற அன்பை அதிகமாக வைக்கிறான்னு சொன்னால் இது என்ன வகையில் நியாயம்? எல்லாம் ஒரே வகையில் பிறந்தது தானே, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியா என்றால் இந்த அன்பு இந்த வழக்கமெல்லாம் எப்போ வரும் என்றால் சொத்து பிரிக்கிற பொழுது வரும். நீங்கள் பார்த்தா தெரியும். நம்முடைய ஏன்னா இது எல்லாம் பார்க்க தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பக்தர்களாக இருப்பாங்க. அப்போ தான் பிரச்சனை நமக்கு ஒரு அடிபடி வரும், நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொன்னாங்க, மூத்தவனுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு அதிகம் வைக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்முடைய எவ்வளோ பெரியவர்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு 3-4 குழந்தை இருந்தால் மூத்தவனுக்கு வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் அவன் தான் இந்த குடும்பத்தை கூடவே இருந்து காப்பாற்றணும். அதிகமாக அப்பா கூட இருந்து அவன் தான் செய்திருக்கான், நல்லதோ கெட்டதோ. எல்லா குடும்பங்களும் ஒரே அடியாக முதல்ல வந்துள்ள, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தானே. அடிமட்டத்திலே வறுமையிலே இருந்தபோது கூடவே தந்தை கூட எல்லாம் அவன் கஷ்டப்பட்டா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் சில குழந்தைங்க பார்க்கலாம், குடும்பத்தில் மூத்த பையன் படிச்சே இருக்க மாட்டார், மற்றவங்களாம் படிச்சிருப்பாங்க, பார்க்கலாம். இப்படிலாம் இருக்கும், நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரிலாம் வைத்து பார்த்து கொஞ்சம் மூத்தவனுக்கு ஒரு பங்கு அதிகம்னு சொன்னான். அங்கே தான் வரும் தகராறு. எல்லாம் ஒன்று தானே, இதில் என்ன மூத்தவன் இளையவன் என்று அர்த்தம் என்று. அன்பு என்பது ஒரு எல்லைக்கு வருகிற பொழுது மாறுது இல்லையா? பெருமாள் வைக்கிற சட்டத்தில் ஏதாவது ஒன்று நீ அப்படித்தான் நடக்கணும்பா, உன்னை சேர்க்க முடியாது எங்கேயாவது சொல்கிறான் அவன். யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் குற்றமே செய்யும் குணம் என்று கொண்டேன் என்றெல்லாம் பாடுறாங்க இல்லையா? அப்போது குற்றம் செய்வது உயிர்கள் தான், ஆனால் அதை நீக்குவது நம்முடைய கடமை என்றுதான்
அப்ப நம்முடைய அன்பெல்லாம் எங்க போகுது என்றால் அவன் அன்பிலே அடங்குகிறது. அதான் சொல்றார், உயிர் அவனிடத்து செய்யும் அன்பு பேரருளில் அடங்குதல். அதனால ஆகமத்தில் 8 குணங்கள் சொல்றோம் இல்லையா நமக்கு பெருமானுக்கு. இந்த 8 குணங்கள்ல இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, இதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டது. இயற்கை உணர்வு தானே தோன்றுகின்ற அறிவு, முற்றுணர்வு எல்லாவற்றையும் உணர்தல், இது அறிவுடைய ஆற்றல். இந்த இரண்டோடு மூணாவது ஒன்று சேர்த்து சொல்லுவோம், பேரருள் உடைமை. அங்கதான் சொல்லுவோம். அதாவது 8 குணங்கள் எப்படின்னு சொல்ற பொழுது சித்து குணமாக சொல்ற வேதங்கள் சித்து என்று சொல்வதை ஆகமம் 3ஆக சொல்லி, சித்து என்பது இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, இது ரெண்டும் அவனுக்கு உள்ளது. அதனால் வருவது என்ன, அந்த அறிவால் வருவது என்ன என்றால் பேரருள். அப்போ அன்பு என்று அன்பு என்று சொன்னால் அறிவுடைமைன்னு அர்த்தம். பேரருள் என்றால் பேரறிவுன்னு அர்த்தம். அப்ப 2 வகையா பிரிச்சாங்க. அதை பேரறிவு என்றால் என்ன என்றால் இயற்கையாக தானே அறிதல், எல்லாவற்றையும் அறிதல். இந்த 2 நமக்கு கிடையாது. இயற்கையாக இருக்கிற அறிவு நமக்கு கிடையாது, ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் உணர்கின்ற அறிவும் கிடையாது. அதனால் பேரருளும் நமக்கு இல்லை, பேரறிவு நமக்கு இல்லை, அதனால் பேரருளும் இல்லை. அப்ப நமக்கு எப்படி அறிவு என்றால் மற்றவர் சொல்ல வருகிறது, சொல்லிக் கொடுக்க வருகிறது, அறிவித்தால் வருகிறது. எனவே அன்பும் அது போலத்தான் ஏதோ ஒரு காரணம் பற்றித்தான் வருமே தவிர காரணம் இல்லாமல் வராது என்று நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும். ஒளி என்பது அறிவுன்னு அர்த்தங்க. பகலவன் சூரியன் தோன்றினால் எல்லா விளக்கும் ஒளி மங்கி போச்சு. நிலா இருக்கிறது, நட்சத்திரம் இருக்கிறது, நாம் போடுகிற இந்த விளக்கெல்லாம் இருக்குது. எது இருந்தாலும் சூரியன் வந்த பின்னால், பேரொளி வந்த பின்னால் மற்ற ஒளியெல்லாம் அதிலே அடங்குகிறது. அதுபோல் நம்முடைய அறிவு என்று போனால் உலகத்திலே பார்க்கலாம். பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் அறிவாளி என்று சொன்னால் ஒரே அறிவாளி கிடையாது. இவர் அறிவாளியா, அவரோட இவர் கொஞ்சம் பரவாயில்ல, இவர் பரவாயில்ல என்று அறிவாளி ஒன்றும் மாறி போவாங்களே தவிர அறிவெல்லாம் ஒரே இடத்துல போய் குமியலை. ஒவ்வொரு வகையில ஒருத்தர் அறிவாளியாக பார்க்கிறோம். அறிஞர்கள் குழு என்று நாம் சொல்றோம் இல்லையா. ஆனால் பெருமான் அப்படி அல்ல, அவன் ஒரு ஆள் தான், அவனுக்கு இணையாக வேறு யாரும் இல்லை என்பதனால நம்முடைய அறிவெல்லாம் சூரியன் தோன்றினால் மங்குகிற விளக்கு போல அவனுக்கு முன்னாலே எல்லாம் அடங்கி போகும். ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே. இந்த 3ஐயும் தெளிந்தார் யார், இந்த 3ஐயும் ஒப்புக்கொள்ளுகின்றவர் யார், அவர்தான் சிவசித்தர். ஒரு வார்த்தை போட்டார், சித்தர் என்று சொல்லாமல் சிவசித்தர் அப்படின்றார். அப்ப அவசித்தர் ஒன்று இருக்கு இல்லையான்னு, சிவசித்தர் மேல அவசித்தர் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். சிவசித்தர் சொல்லிட்டார், அவசித்தருங்க போட்டு எழுதிக்காங்க, எழுதிருக்கு பாருங்க. ஹடயோகம் முதலியவற்றால் வரும் அனிமாதி ஆற்றல் பெறுவோன் அவசித்தர். இந்த கொக்கை எரிச்ச உடனே ஒருத்தன் எழுந்து வந்துட்டான் இல்லையா, அவன் தான், அவெல்லாம் அவசித்தர்கள். ஏதோ ஒரு சித்தி வந்த உடனே, கை வந்த உடனே நாம் எல்லாம் பெற்று விட்டோம் என்று வந்துடுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவசித்தர்கள். நாங்கள் அந்த அஷ்டமா சித்திகள் என்று சொல்லுவாங்க, நமக்கு தெரியும். அனிமா லகிமா மகிமான்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அதாவது விரும்பினால் நம்மை மிகச் சுருக்கமாக சிறுவாக்கிக்கலாம். இந்த ஆஞ்சநேயர் கடலை கடக்கிற பொழுது சின்ன உருவத்தோடு போனார் என்றும், ராமாயணத்தில் அந்த சீதையை தேடுற பொழுது உருவத்தை ரொம்ப சின்னதாக்கி கொண்டு சென்றான்னு சொல்கிறான் இல்லையா. அதுபோல் ரொம்ப சின்னதாக அணுவாக ஆக்கி கொள்ளலாம். மகிமா என்றால் பெரிய உருவமாக ஆக்கி கொள்ளலாம். லகிமா என்றால் உடம்பை லேசாக்கிக்கலாம், பருமையாக வெயிட் ஆக்கிக்கலாம், அதிகமாக்கினா வெயிட் ஆக்கிக்கலாம் என்று இதெல்லாம் நம்முடைய உடம்பிலே வருகின்ற மாற்றங்களை சொல்லி, இப்படி இதெல்லாம் சித்திகள். இதெல்லாம் எந்த இதுக்கும் உதவாது, பெருமானை அடைவதற்கு இதெல்லாம் உதவாது. அனிமாதி சித்திகள் எல்லாம் நமக்கு அதெல்லாம் அவசித்தி, அவசித்தர்களுக்குத்தான் அது சிறப்பு. நாம் இங்கே சொன்னது எல்லாம் சிவசித்தர்கள் என்று அந்த 3 சொல்றார். அதனால் ஏன் அவர்களை அவசித்தர் என்று சொல்றோம் என்றால்,
அவனுக்கு சிவஞானம் இல்லை. சிவஞானம் பெறாததாலே அவளெல்லாம் அவசித்தர்கள், சித்தியோடு போதும் என்று இருக்கிறார்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றுப்பதிகத்தில் அதான் பாடுறார். முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு என்ற பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். முத்தி தருவது, அப்புறம் சத்தியமாவது, பக்தி தருவது, அதற்கு பின்னால் சித்தி தருவதுன்னார். 4வது சித்தினார். அப்போ என்னென்ன தருகிறது என்றால், திருநீற்றினுடைய முடிந்த பயன் எது? முத்தி. திருநீர் அணிகிற பொழுதே பெருமானே எனக்கு முத்தி தா, செல்லல் கெட சிவ முத்தி காட்டுவ சொல்றார் இல்லையா ஞானசம்பந்தர். எனவே நம்முடைய வேண்டுகோள் எல்லாம் திருநீர் அணிகின்ற பொழுது முத்திதா என்று கேட்பது. அந்த முத்திதா என்று சொல்றதுக்கு சத்தியமாவதுன்னர். சத்தியம் என்றால் உண்மை, உண்மை என்றால் தத்துவம். தத்துவங்களை தெரிந்து கொள். தத்துவ ஞானம் வந்தால்தான் உனக்கு முத்தியினுடைய விலம். எனவே சத்தியமாவது என்று அந்த உண்மையினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பக்தி வேண்டும். எனவே பக்தின்னு அடுத்த சொன்னார் இல்லையா, பக்தின்னு. பக்தி தருவது நீரு பறவை நீரு நீரு என்று சொன்னார். அதுக்கு அடுத்து சொன்னார் சித்தியும் தரும்னார். அது சாதாரணமாக சொல்லிட்டார். அது அவர் உடன்பாடு இல்லை, இருந்தால் அதுவும் தரும், தராமல் இருக்கிற அது அந்த பலனும் தரும் அல்லவா. எனவே திருநீர் என்பது உங்களுக்கு சித்தியும் தரலாம். திருநீற்றை அணிந்து கொண்டு எனக்கு எல்லா சித்தியும் வர வேண்டும் என்றும் கேட்கலாம், நீ எல்லா பலனும் கேட்கலாம். ஆனால் அதே திருநீர் முத்தியை தரும் சொல்கிற பொழுது முத்தி வேண்டுமா சித்தி வேண்டுமான்னு கேட்டால் ஞானிகள் முத்தியை தான் கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சித்தியை கேட்பார்கள் என்றுதான் அவர்களெல்லாம் அவசித்தர்கள், சிவசித்தர்கள் வேறு என்று அந்த பாட்டை முடித்தார். எனவே சிவஞானம் பெற்றவர்கள் சிவசித்தர்கள்னார். சரி, அடுத்த பாட்டை நீ பார்க்கணும். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் 13வது. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர், சத்தமும் சத்தம் முடிவும் சத்த முடிவும் தன் உள்கொண்டோர், நித்தர் நிமலர் நிராமயர் நீள் பரமுத்தர் தம் முத்தி முதல் 36. அந்த முத்திக்கு வழி சொல்ற பொழுது சிவலோகம் தரிசித்தவர்கள் சித்தர் என்று வருது. அதுக்கு முன்னால் கீழே இருக்கிற 36 இருக்கு இல்லையா, முதல் 36 உங்களை நான் எழுதுனான்னு தெரியல, அது கருவிகள்னு எழுதியிருக்கேன் அவ்வளோதான், மற்றபடி தான் எழுதலை. ஏன்னா பின்னால் இப்போ விரிவாக படிக்க போகிறோம். 36 தத்துவங்கள், முதல் 36 இல்லையா, 36 தத்துவங்கள். அந்த சிவதத்துவம் எழுதிருப்பேன், 5ஆம் பக்கத்தில் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24 என்று 36 கருவிகள் நமக்கு பெருமான் தந்திருப்பது. நமக்கு 36 கருவிகள். இதை கொடுத்து ஏன் அனுப்பிச்சான் என்றால், இதை வைத்துக்கொண்டு நீ இதையெல்லாம் உலகத்தை எல்லாம் பார்த்து தெரிந்து கொள், இனிமேற்பட்டு உலகத்து மேலே உனக்கு பற்று வராது, எனவே இங்கே வந்துரு என்பதற்காகத்தான் அந்த 36 கருவிகளை தந்தார். சரி சரின்னு கேட்டுக்கிட்டோம், நிச்சயமாக கொடுங்கயா நான் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டுக்கிட்டோம். வந்து இங்கே வந்து இறங்கணும். இறங்கின உடனே அந்த ஆளை மறந்துட்டோம். முதல்ல கொடுத்தவரை மறந்துட்டோம், கொடுத்தவரை மறந்தாச்சு. இந்த வெளிநாட்டு போகிறோம் ஏன் வரமாட்டேன்றான் இங்கே என்றால், அங்கே போய் வசதியாக இருக்கிறான், எங்கடா இங்கே வர்றதுன்றான். இந்தியா புண்ணிய பூமி தான், அப்பப்போ வந்து கொஞ்சம் நீராடிட்டு போயிடலாம், சாமி தரிசித்து போயிடலாம். ஆனால் வாழ்க்கை என்ன அங்கே தான் பல பேர் இருக்காங்க இல்லையா. அப்புறம் அவங்க எனக்கு திரும்பி வராங்க, இங்கே வராங்க, வேறு விஷயம். உலக வாழ்க்கைக்கு வந்த உடனே பெருமானை நாம் மறந்துடுறோம். அவன் கொடுத்த கருவிகள் எல்லாம் உலகத்தை தரிசிப்பதற்காக நினைக்கிறோம், அதுதான் இல்லைன்னார். ஒரு காட்சியை பார்க்கிற பொழுதே, இப்போ பாரதியார் கூட பாடினா சொல்லுவாங்க, எத்தனை கோடி இன்பங் பாடினார். ஆனால் என்ன பண்ணார், எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா எங்கள் இறைவான்னார். பெருமான் நீ அல்லவா வைத்தாயினார். இன்பம் என்பதை இந்த பொருளெல்லாம் பார்க்கிற பொழுது இன்பமான எல்லா பொருளையும் படைச்சிருக்கிறீ, அவன் படைப்பில் ஏதாவது துன்பம் இருக்குதா? நிலாவை பார்த்து எவனா அழறானா, கடலை பார்த்து என்ன பயப்படுறானா என்றால் எல்லாம் இன்பமான பொருள். அவன் பார்க்கிற, அவன் படைத்த அத்தனை பொருளும் அழகான பொருள், இன்பமான பொருள் என்று பார்க்குறோம். ஒரு பூக்களை எடுத்துக்கொண்டால் எத்தனை வகையான நிறங்கள், எத்தனை வகையான பூக்கள் என்று அதையே பார்த்துட்டு இருக்கலாம் நீ இல்லையா. என்று படைப்பு அவ்வளவு இன்பம்தான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று அதை பார்க்க பார்க்க எப்படி இருக்கணுமா, ஒவ்வொரு படைப்பையும் பார்க்க பார்க்க
படைப்பினுடைய ரகசியம் தெரிந்து படைப்போருடைய நினைவு வரணும், அப்படிதான் பார்க்கணும். இதான அடிப்படையும் கூட. பாரதிதாசன் சாதாரணமாக பண்ணார். குடும்ப விளக்கில் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன வேண்டும் என்று சமைக்கிறாங்களாம் அந்த அம்மா. சமைச்சு வச்சாச்சு. சமைச்சு வச்சுட்டு உட்காந்து பார்க்குறாங்களாம். பார்க்குற பொழுது இது சின்ன குழந்தைக்கு பிடிக்கும், இது அப்போ என் கணவனுக்கு பிடிக்கும், இது பெரியவனுக்கு பிடிக்கும் என்று கரிகள் தோறும் தன்னுடைய குழந்தைகளையும் கணவனையும் பார்க்கிறான்றார். கறியை பார்க்கலாவோ, சமைச்ச காய்கறி பார்க்கல, இது அவனுக்கு பிடிக்குமே, இது அவனுக்கு பிடிக்குமே என்று குழந்தையை எண்ணுகிறாள் என்று பார்க்குறாங்களே ஒரு தாயினுடைய மனம். அது சொல்லுவாங்க இல்லையா, தாய்க்கு இல்லை என்றாலும் தனக்கு இல்லை என்றும் போட்டுருவான். எனக்கு இருக்கடா நீ சாப்பிட்றான்னு சொல்லுவாளே தவிர எனக்கு கொஞ்சம் சொல்லவே மாட்டான் தாய். இல்லையா, தாய் சொல்ல மாட்டான், குழந்தைகளுக்குள்ள சொல்லிக்கும். அப்போ படைப்பை பார்க்கிற பொழுதெல்லாம் படைப்புடைய ரகசியம் தெரிய வேண்டும் என்றுதான் காக்கை சிறகு நிலை நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதே என்ன, தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதே என்றால் படைப்பை பார்க்கிற பொழுதெல்லாம் படைப்போர் நினைவு வர வேண்டும் அல்லவா? அதை நாம் மறந்துட்டோம். படைப்போருடைய நினைவு வருவதற்காகத்தான் இந்த 5 புலன்களை நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் எல்லாம் நமக்காக கொடுத்திருக்கிறான், நாம் அனுபவிப்பதற்காக என்று நாம் என்றமே தவிர அவருடைய நினைவு நமக்கு வரவில்லை என்று பார்க்கிறோம். திருமறைகள் அப்படி அல்ல. ஏன் வானாகி மண்ணாகி ஏன் பண்ணாங்க, எல்லாம் அவனாக இருக்கிறான் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. இங்கே முதல்ல 36 தத்துவம், அது பின்னாலே திருமந்திரத்தில் விரிவாக வரப்போகுது, நாம் அங்கே படிக்கலாம். ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாமல் இல்லை. இப்போ காஞ்சிபுரத்தில் தெரியாமல் கிடையாது, ஏதாவது விஷயம் அடிக்கடி பல இடத்துல சொல்லியாச்சு. இருந்தாலும் நாம் இதை விரிவாக பின்னால் படிக்கலாம். அதனால் இங்கே 36 தத்துவங்களை எப்படி வைத்துக்கொள்ளணுன்றது நான் சொல்லிடுறேன், சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆன்ம தத்துவம் போட்டிருக்கு இல்லையா, 24 ஆன்ம தத்துவம். அது நேரடியாக ஆன்மாவுக்கு உதவுதல், நேரடியாக உதவுறது. உங்களுடைய வசம் அது இருக்குது. எது எது என்றால் பூதங்கள், 5 பூதம், 5 புலன், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், 5 புலன். 5 பூதம் நிலநீர் தீ காற்று ஆகாயம், 5 பூதம் 5 புலன் 5. இதை அறிவதற்கு ஞானேந்திரியம், இதை அறிகின்ற மெய்வாய் கண்மூக்கு செவி. அப்புறம் போய் வருவதற்கு உள்ள கருவிகள், இப்போ போய் நடந்து போகிறது இல்லையா, கருவிகள் என்றால் வாக்கு தொழில் கருவி, பேசுறது தொழில் கருவி. பாதம் நடப்பதற்குள்ளது, கை இடுதல் ஏற்றலுக்கு உரியது, பாயு என்று சொன்னால் கழிப்பொருள், உபத்தம் என்று சொன்னால் நமக்கு ஆனந்தம் தருகின்ற பொருள் என்று இப்படி தொழில் 5 என்று வைத்து இந்த 20 கருவி 20. அப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4. இந்த 24 கருவிகளும் நமக்கு நேராக பயன்படும். இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னு நம்ம சொல்கிறோமா என்றால் இல்லை. நிலம் இருக்கிறது பார்க்குறோம், இருக்கிறது பார்க்குறோம், சுவை பார்க்கிறோம், எல்லாம் தெரிகிறது. மனம் அகங்காரம் எல்லாம் ஒத்துக்கிட்டோம், பார்த்தது கிடையாது. எனக்கு மனசே சரியில்லை சொல்கிறோம் இல்லையா, எனக்கு மனசே சரியில்லைன்னு. அவன் ஒரு புத்தி கட்டவன்டா சொல்கிறோம். அங்காரம் முடிச்சோ எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் இல்லையா. நம்ம இதெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ இது 4ஐயும் நாம் ஒத்துக்கிட்டோம். 24 கருவிகள் உயிருக்கு நேராக பயன் தருவன. அதுக்கு அடுத்து வித்யா தத்துவம் 7. அந்த 7 காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று 5, புருஷன் மாயை என்று 2, 7ஆக சொல்லுவாங்க. அது விரிவாக பின்னால் பார்க்கலாம். இதில் முக்கியமானது நமக்கு காலம். எல்லாரும் ஒத்துக்கிட்டது, அவன் காலம் பாய்ப்போ பேசாமல் இருக்குது எல்லாம், அப்புறம் ஒரு காலம் வரும் நமக்கு என்று காலத்தை சொல்கிறோம் இல்லையா. காலம் என்பது நமக்கு வைத்துக்கிறோம். யாராவது இறந்து போனார் என்றால் காலமானார், என்ன அவர் காலமானார்னு அர்த்தம். எல்லாருக்கும் எல்லா காலம் போல காலம் இருக்குது, காலமாக போகுது, அவருக்கு காலம் முடிஞ்சு அவர் காலமானார் என்று ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ காலம் என்பதை தெரிந்தோ தெரியாமலோ, மற்ற மதம் சில மதங்கள் மறுக்குது, இல்லைன்னு மறுக்குது, காலம் இல்லைன்னு மறுக்குது. நம்மை பொறுத்தவரையில் காலம் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டு அதை தான் அவன் கேட்குறான், எதிர்கட்சிக்காரன் கேட்குறான், காலம் காலம்னு சொல்கிறீங்களா, அப்போ காலத்தையே கடவுளாக விட்டுருங்களான்றான். ஏன் அதுக்கு மேற்பட்டு காலத்தை இயக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெருமான் என்று ஏன் சொல்கிறீங்க, காலம் ஏன் சொல்கிறீங்கன்னு. காலம் என்பது சடப்பொருள், அது ஒரு கருவி நமக்கு, அது தானே செயற்படாது, செயற்படுவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்பதனால்தான் காலத்தின் மூலமாக நமக்கு செய்கிறான். நமக்கு நன்றாக தெரியும், இந்த ஒரு கணம் போனது என்றால் மீண்டும் இந்த பிறவிலே இந்த கணம் நமக்கு இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ ஒவ்வொரு கணமும் ஏதோ அந்த அங்கே ரஜினிஷ் ஒரு ஆள் இருந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் சொல்லுவாரா, எப்பொழுதும் நீ என்ன பண்ணணும், நிகழ்காலத்திலேயே இரு, அது நல்லது உனக்குன்னு வரான். இப்போ
இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து உட்கார்ந்தாச்சுங்க, இப்போ நம்ம நிகழ்காலம் திருமந்திரம் படிக்கிறோம், படிக்க வேண்டியது தானே. பக்கத்தில் கேட்பாங்க எப்போ முடிப்பார், வந்த உடனே எப்போ முடிப்பாருன்னு வார்த்தை கேட்டுக்கும். கேட்டுடு இப்படி தான் நடத்துவாரா பாடலாம். அடுத்து அதுக்குள்ளே வந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக மனசு எங்கெங்கேயோ போய் நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த நேரத்துக்கு அப்படி பண்ணணும் இல்லையா, நேற்று எங்கே போகணும், இதெல்லாம் இங்கே விட்டுட்டு நிகழ்காலத்தில் நம்மை தோய்த்து கொள்ளாமல் இறந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நினைப்பது தான் பெரும்பான்மையானவருடைய இனம், மக்களுடைய குணம். அதில் மாற்ற முடியாது. அதனால் நிகழ்காலத்தில் இருந்தால் உங்களுக்கு இன்பம். இன்று புதிதாய் பிறந்தோம், சென்றது இனி மீளாது, இன்று புதிதாய் பிறந்தோம் சொல்கிறார் இல்லையா. அப்போ ஒவ்வொரு கனவும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்கிறாங்க காலம். அப்போ காலம் என்பது நம்மோடு எவ்வளோ நெருங்கி வருகிறது. எனவே கடவுள் என்ன செய்கிறார், காலத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு தருகிறார், வினை மூலமாக. அந்த வினையை எப்பொழுது தரலாம் என்கின்ற காலத்தின் மூலமாக என்றால், நமக்காக கருவிகளே இல்லாத ஒருவன் கருவிகளை துணையாக கொள்ளுகிறான். அவனுக்கு தேவை கிடையாது, காலம் அவனுக்கு ஒன்றும் பண்ணாது, அவனை வினை ஒன்றும் பண்ணாது. ஆனால் எந்த ஒன்றும் அவனை பண்ணாது. ஆனால் நமக்காக என்ன காலத்துக்குள்ளே வருகிறான், வினைக்குள்ளே வந்து வினையினாலே நமக்கு தருகிறான் என்று பார்க்கிறோம். இந்த சனி ஞாயிறு அங்கே நடத்தும், சென்னையில் வந்து உலகத்தமிழராட்சி நடத்துகிற பொழுது இந்த வினையைத்தான் நம்ம சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா வினைன்னு வரதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம். எல்லாரும் என்ன கேட்குறாங்க, எல்லாம் பெருமான் தான் செய்கிறான், எல்லாம் பெருமான் தான் என்று சொன்னால் அப்போ நாம் என்ன தான் செய்கிறது என்று ஒரு கேள்வி. நாம் பேசாமல் இருக்க வேண்டியது தானே, முயற்சி வேண்டாமா என்று கேட்குறான். அப்படி சொல்லலை. பெரியவர்கள் எல்லாவற்றையும் நுணுகி சொல்லலை, சொல்லுகிற பொழுதே சிலவற்றை நுணுக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை அப்படி நாம் புரிஞ்சுக்கணுமே தவிர எல்லாவற்றையும் விளக்குவது என்பது அவளுக்கு வேலை இல்லை. என்ன சொன்னாங்க, நீ எப்படி செய்தாலும் எது பண்ணாலும் உன்னுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா, அவன்தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் முடிவு பண்ணலாம், எந்த முயற்சி வேணாலும் பெருமுயற்சி கூட பண்ணலாம். எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கு பலனாக அது வர வேண்டும் என்றால் அவனுடைய விருப்பத்தில் வரும், வரக்கூடாது என்றால் கிடையாது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகான்னார். அவ்வையா தெளிவாக சொன்னான். எவ்வளவுதான் அடுத்தடுத்து முயன்றாலும் கூட ஆகா என்று சொன்னார். இது அடிப்படை ஒன்று. ஆமாம், நியதி அது அவை ஒன்று. அப்புறம் என்ன கேட்குறாங்க, நல்லது பெருமான் தருகிறான், கெட்டதும் பெருமான் தரான். இந்த பக்கம் நல்லது இருக்குது, இந்த பக்கம் கெட்டது இருக்குது. அதை காந்தியே கேட்டாங்களாம் போய், கடவுள் கருணை உடையவன் சொல்கிறீங்க, ஏன் புலியையும் படைத்தான், மானையும் படைத்தான், விளக்கையும் படைத்தான், இருளையும் படைத்தான், பாதையை படைத்தான், முள்ளை படைத்தான், ஏன் இப்படி மாற்று படைச்சிருக்கிறான் என்று கேட்டாங்க. கேட்டபொழுது அவர் சொன்னாராம், இந்த கேள்வி அருமையான கேள்விதான், ஆனால் அதற்காக பெருமான் கருணை இல்லைன்னு சொல்ல முடியாது, இறைவனுக்கு கருணை இல்லைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் எனக்கு புரியலைன்னா, அதை எனக்கு சொல்ல முடியல என்னால், அந்த காரணம் இல்லாமல் படைக்க மாட்டான், காரணத்தோடு தான் படைச்சிருப்பான்னு அவர் அந்த காலத்தில் பதில் சொன்னார்றாங்க. நமக்கு திருமந்திரத்தில் அதை சொல்லியிருக்கிறார். நெறியை படைத்தான், நெருஞ்சில் படைத்தான். இதேதான், இது ஒரு வார்த்தை சொல்லிட்டார். எல்லாத்திலும் அதை வச்சுக்கலாம். நீங்கள் நெறியை படைத்தான், நெருஞ்சில் படைத்தான். அடுத்து வரி, நெறியில் பிறழ்ந்தால் நெருஞ்சி முள் பாயும். முடிஞ்சு போச்சு. நெறி வழியிலே சென்றால் நெருஞ்சி ஒன்றும் பண்ணாது. ஒன்று நம்ம சொல்கிறோம்ல, மடியில் கனம் இருந்தால் தான்ப்பா வழியில் பயம்ன்றோம் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், போலீஸை பார்த்து யார் பயப்படுறான், நாம பயப்படுறோம், திருடம் பயப்படுறான் என்றால், குற்றம் இருந்தால் காவலாளியை பார்த்து பயப்படுற. அப்போ நெறி வழி நீ சென்றால் நெருஞ்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ நமக்கு ஏன் நெருஞ்சி குத்துது, நெறியில் போகலன்னு அர்த்தம். நெறியில் போகவில்லை என்பதாலே நெருஞ்சி முள் வருதான். இப்போ என்ன பண்ணாலும் பெருமான் இவையெல்லாம் விதிக்கின்ற வழி, இவையெல்லாம் விலக்குகின்ற வழி. திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பாடின வள்ளுவர் முதல்ல அகரமனையத்தில் நமக்கு தெரியும், அவன் அறிவுடையவன் வாலறிவன் என்று சொன்னார். அவன் நீங்கள் வழிபட்டால் இருவினை நல்வினை செய்வினை சேராதுன்னார். சொல்லிட்டே வந்து என்ன பண்ணாரு, அப்படியோடு நிறுத்துறாம பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் ஒரு வார்த்தை போட்டார். அவன் என்ன சொல்லியிருக்கிறானோ அந்த வழியில் சென்றால் நீடு வாழ்வார், இல்லை என்றால் கேடு வாழ்வார். அதான் அர்த்தம். அதுக்கு நீடு வாழணும், இல்லை கேடு வரும் இல்லையா.
ஒழுக்க நெறி நின்றார். அப்ப என்ன பண்றான் பெருமான்? பார்த்துட்டு இருக்கான். இப்படி போறையா அப்படி போறையான்னு பார்க்கறான். எந்த வழியில் போகிறாயோ அதற்குள்ள பலனை தருகிறான். அப்போ அவன் செலுத்தலையா நம்ம என்று கேட்கலாம். அவன் செலுத்தலையா நம்ம? அவன் செலுத்துகிறான் என்று நீங்கள் எண்ணினால் தப்பில்லை. நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி பெருமான் என்னை இப்படி தூண்டுகிறார் என்று மனமாற எண்ணணும். மனமாற எண்ணினால் உங்களுக்கு பலன் இல்லை, அந்த தீமையோ நன்மையோ வராது. நாம் அப்படி நினைக்கிறது கிடையாது. கொஞ்சம் ஒரு செய்தி ஒரு புகழ் வந்த உடனே நமக்கு என்ன மகிழ்ச்சி வருது இல்லையா? எவ்வளோ மகிழ்ச்சி வருது. எங்கேயாவது மனப்பூர்வமாக சொல்கிறோமா? இதெல்லாம் பெருமான் கொடுத்துருங்கன்னு சொல்கிறோமா? சொல்லுவோம். மனப்பூர்வமாக சொல்கிறது கிடையாது இல்லையா? சொல்கிறதுல வெளியில் சொல்லிக்கும், எல்லாம் பெருமான் கொடுத்துருங்க, எல்லாம் ஏங்க என்ன சொல்கிறீங்க என்று சொல்லிக்கும். அவனை எனக்கு கொஞ்சம் எதிர்த்து பாருங்கள், அவன் கருத்தை கொஞ்சம் எதிர்த்து பாருங்கள், கோபம் வந்துடும் இல்லையா? என்றால் நாம் நம்முடைய செயலுக்கு பொறுப்பு ஏற்பது, பெருமானை பொறுப்பேற்கணும். நாம் பொறுப்பேற்கிற பொழுது பெருமான் சொல்லைத்தரான். எனவே என்ன பண்ண, நல்வினை தீவினை என்று வைத்துட்டு, அல்ல நல்ல வழி கெட்ட வழின்னு வச்சுட்டு பார்க்கிறான் பெருமான். நீ எந்த வழியில் செல்லுகிறாய்? செல்லுகிற பொழுது உனக்கு தந்துடுறான், அந்த வினையை தந்துடுறான். அப்போ என்ன கேள்வி வருது? சில பேர் நல்வினை போகிறாங்க சார், சில பேர் தீயது போகிறாங்களே. சில பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கடைசி வழி இருந்து லஞ்சமே வாங்காமல் வந்துடுறான். சில பேர் இவன் எவ்வளோ லஞ்சம் வாங்கினா அது கொஞ்சம்ன்றான். சில பேர் ஏன் எப்படி என்றால் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறார். சித்தாந்தம் சொல்லுகிறது, நல்வழியில்தான் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்வார்கள் சில பேர். எந்த வழியில் சென்றார் என வாழ வேண்டும் என்று சில பேர் முடிவு செய்வார்கள். பார்க்கணும், எந்த வழி சென்றான் வாழணும் அவ்வளோதான் என்று முடிவு செய்வார்கள். இல்லை, வாழ்க்கை என்பது நல்ல நெறியோடு இருக்க வேண்டும் என்று சில பேர் முடிவு பண்ணுறாங்க. என்றால் அதுக்கு என்ன காரணம்? உண்மை விளக்கத்தில் விஜய முதலியார் எழுதுகிறார், ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒன்று விருப்போ அல்லது வெறுப்போ வரும். விருப்பு வெறுப்பு நமக்கு வரும், அது இயல்பு. இந்த விருப்பு வெறுப்பு ஒரு பொருள் மேலே வருகிறது என்று சொன்னால் அதற்கு வேறு காரணம் இல்லை. ஏற்கனவே உங்கள் புத்தியிலே அமைந்திருக்கிற வினை, நீங்கள் செய்த வினை இருக்கு இல்லையா, முன்னே செய்த வினை, அந்த வினை காரணமாக உங்களுக்கு ஒரு பொருள் மேலே விருப்போ வெறுப்போ வரும். இப்போ பெருமான் என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டு இருக்கான். இவன் நிச்சயமாக இதை விரும்ப மாட்டான், ஏன்னா அவன் புத்தி அப்படி தான் தெரியும் இருக்கு. ஆனால் அந்த புத்தி அவனுடைய வினை அப்படி. எனவே அந்த வினைப்படி அவன் கொடுப்பதாலே நமக்கு நல்வினையும் வருகிறது, தீவினையும் வருது. அப்போ எப்படி தான் சார் விடுறது? இதை நமக்கு தான் புத்தியிலே வினை வந்துடுச்சே, நாம் என்ன பண்ணுறது என்றால் சுலபமாக சொன்னார்கள், மனப்பூர்வமாக பெருமானே குற்றம் செய்தாலும் நீதான், குணம் செய்தாலும் நீதான். நம்ம சாதாரணமாக சொல்லணும், எழுதும்போது சொல்லுவாங்க இல்லையா, இந்த நூலிலே ஏதாவது குற்றம் குறை இருப்பின் அது அடியேன் செய்தது, ஏதாவது குணம் இருப்பின் அது என்னுடைய ஆசான் சொன்னது என்று சொல்கிறோம் இல்லையா? சொல்கிறோம் இல்லையா? அது விளையாட்டு தான் சொல்கிறோம், என்ன உண்மையாக சொல்கிறோமோ இல்லை சொல்கிறோம் இல்லையா? சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் நாம் சொல்லுங்கள். அவ்வளோதான் உண்டோ மாட்டாங்க. பொருத்தமான பாட்டுனாதா இல்லையா? அதாவது எந்த நினைவும் அவன்தான் என்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் பொறுப்பேற்கிறனால அந்த வழியிலே நாம் செல்லுகிறோம். செல்லுகிற பொழுது தவறு நேர்ந்தால் பெருமானே அந்த குற்றம் உன்னை சாரும், குணம் என்றால் உன்னை சாரும் என்று சொல்லுகின்ற பக்குவம் வந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் ஒரு சரியான சான்று. சமணர்கள் எல்லாம் கழுவேறினார்களே, யார் காரணம்? இப்போ சொல்கிறவங்க ஞானசம்பந்தர் காரணம்ன்றாங்க. தெரியாமல் அவருடைய சரியாக படிக்காமல் ஞானசம்பந்தர் தடுத்துருக்கலாம் இல்லையா அதை, எனவே அதுதான் செய்தார் குற்றம் சொல்கிறாங்க. அது வேறு விஷயம், அது அல்ல. ஆனாலும் அனல்வாரம் புனல்வாரம் செய்த பின்னால் அவ்வளோ பேரையும் கழுவேற்றுகிறான் பாண்டியன். அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். எனவே என்ன பண்ணுறான், நேராக போய் பாடுற பாட்டு தான் நமக்கு விடலால வாயிலாய். அங்கே பாடுகிற பொழுதுதான் குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய், அங்கே தான் பாடுற. என் மூலமாக இப்படி ஒரு பெரிய நடந்து போச்சு அந்த நிகழ்ச்சி என்றால் அதற்கும் நீதான் பொறுப்பு.
அனல்வாதம் புனல்வாதத்திலே ஞானசம்பந்தர் வெற்றி பெற்றார் என்று பின்னாலே சொல்லுவார்கள். அதற்கும் நீதான் காரணம், எங்கிட்ட ஒன்றும் கிடையாது என்று அவருடைய குணமாக வந்த வெற்றியையும் பெருமானுக்கு அர்ப்பணித்தார். அவர்களை இறந்தார்களே கழுவேறி, அதற்கும் நான் பொறுப்பல்ல பெருமானே, என் மூலமாக நீதான் பொறுப்பு என்று சொல்லுகிறார். என்றால் நாம் ஏதாவது புகழ் பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த புகழுக்கு பெருமான் தான் காரணம். இகழ்ச்சி என்று சொன்னால் அதற்கு பெருமான் தான் காரணம். நாம் செய்த நல்வினையால் புகழ்ச்சி, தீவினையால் இகழ்ச்சி. அவனுக்கு இகழ்ச்சி தர வேண்டும் என்றோ புகழ்ச்சி தர வேண்டும் என்றோ எண்ணம் இல்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறான், முடியவில்லை அல்லவா என்பதுதான் சித்தாந்தம் சொல்றது. அதுதான் இங்கே எடுக்கிறார். 36 கருவிகளில் வித்யா தத்துவம் என்பது அறிவை தருகின்ற கருவி. ஆன்மாக்களுக்கு அறிவை தருகின்ற கருவி. அது காலம். கலை வித்தை அராகம்ன்றது கலை செயல், வித்தை அறிவு, அராகம் விருப்பம். இதெல்லாம் ஆரம்பத்திலே நமக்கு 7 தத்துவத்தில். அதற்கு மேற்பட்டு இருப்பது சிவதத்துவம். அது சொல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சொல் இது பொருள். வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, 31 பொருள். சிவதத்துவம் சொல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ சொல்லும் பொருளுமாக நமக்கு கருவிகள் தந்திருக்கிறான். இதை நாம் இது விலக வேண்டும். பொருளை விட்டு விலகணும், அப்புறம் சொல்லை விட்டு விலகணுன்றார். அதான் முதல் 36 என்று சொல்கிற பொழுது என்ன பண்ணார், முத்தர்தம் முத்தி முதல் 36 என்ற பொழுது, முத்திக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் 36 கருவிகளை கடக்கணும். அதுக்கு மறுபடியும் பாருங்க, சிவலோகம் காண்பார் சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தார்னர். சிவலோகத்தை அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அப்பர் பெருமான் கைலாய காட்சியை திருவையாறில் பார்த்தார், சுந்தரருக்கு சிவலோக காட்சியை காட்டினார் சீர்காழியில். பாண்டியனுக்கு சிவலோகத்தை மதுரையிலே காட்டினார் என்று திருவாசகத்தில் வருது. அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கி வித்தார்னு பாடுறார், வருது எல்லாம். அப்போ சிவலோகத்தை நாம் இங்கேயே பார்க்கலாம், அந்த ஆற்றல் இருந்தால் பார்க்கலாம். இதோ இறந்து போய் தான் அங்கே பார்க்கலான்னு கிடையாது என்றுதான். அவன் யார் என்றால் சித்தர்கள். முன்ன சொன்ன சிவசித்தர்கள். சிவசித்தர்கள் சிவலோகத்தை இங்கே தரிசித்தோர், இங்கே தரிசித்தவர்கள். அதுக்கு என்ன வழி என்றார். எப்ப தரிசிக்க முடியும் என்றால், சத்தமும் சத்த முடிவும் தம் உள் கொண்டோர். சத்தமும் சத்த முடிவும் தம் உள் கொண்டோர். எழுதியிருப்போம். சத்தம்னா வாக்கு, சத்த முதல் என்றால் குடிலைன்னு போட்டிருக்கிற சுத்த மாயை. இப்போ வாக்கை கடக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் சொன்னது வாக்கு தான் சொன்னார். சத்தம் என்ற வாக்கை கடக்கணும். வாக்கை கடக்க வேண்டும் என்றால் பொருளை கடக்கணும். அப்போ இதெல்லாம் பொருளை கடந்தாச்சு. இப்போ நம்ம அவர் என்ன இப்போ திருமூலை யாருக்கு சொல்கிறாரு, இதை பொருளையெல்லாம் விட்டாச்சு, பொருளையெல்லாம் விட்டுட்டு சொல்லல மாட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அவருக்கு சொல்கிறார். அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இப்போ நமக்கு சொல்லணும்னு தெரியுது இல்லையா, அதனால் பொருளை விட்டவங்க தான் சொல்கிறாரு. எனவே பொருளை விட்டால் சித்தராக போகிறது சித்தம் என்று போகிறோம், சத்தம்னு போகிறோம். வாக்கு சத்தம், சத்தம் முதல் குடிலை என்றார். இங்கே நான் சொல்லலை, இதில் எழுதலை. நற்பதத்தா நற்பதத்தே ஞானமூர்த்தி என்ற பாட்டில் வெளியில் போய் போயிடலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அதாவது சொற்பதத்தால் சொற்பதமும் கடந்து நின்ற சுழற்கரிய சூழலாய் இதுவும் தன்மை என்று சொல்றார் இல்லையா. சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்தான் என்று சொற்பதம் சொல் என்று 2 வருது இல்லையா. நாமெல்லாம் சொல்லை கடந்தவர்கள். தேவர்களுக்கெல்லாம் சொல் அவசியமில்லை, சூக்குமை வாக்கு இருந்தால் போதும், சூக்குமையிலே காண்பாங்க. இப்போ இந்த சிவதத்துவம் பார்த்தோமே, இதில் நாதம்னு வரும். சிவதத்துவத்தில் நாதம் வருது இல்லையா, அது சூக்குமை வாக்கு. அதுதான் அங்கே சொல்றார். அது பின்னால் வருது, நமக்கெல்லாம் வைகரியாக வருது. வாக்குடைய முதல் என்பது நாதம், அதையும் கடந்தால் நாதாந்தம். அப்போ சொல்லை கடந்தால்தான் உங்களுக்கு பெருமான் காட்சி உண்டு. இப்போ சித்தர்கள் இங்கேயே சொல்லை கடந்துடுறாங்க. இங்கே சொல்லை கடந்தால் என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் அவர்களை திட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி பேசாமல் உட்காந்துருப்பாங்க.
நாம் அப்படி இருக்க மாட்டோம். நமக்கு கோபம் வந்துடும். ஏதாவது ஒன்று சொன்ன சின்ன வார்த்தை சொன்னாலே கோபம் வந்துடும். நம்ம பார்க்குறோம் என்றால் இன்னும் சொல்லை கடக்கலை நம்ம. எனவே சித்தர்களுக்கு சொல் அவசியம் இல்லை. சொல்லை கடந்ததாலே சிவலோகத்தை தரிசிக்கிறார்கள். இங்கே சத்தமும் சத்த முடிவும் தன் உள்கொண்டோம். அப்புறம் யார் யாருன்னு ஒரு பட்டியல் போடுறார் பாருங்க. நித்தர், நிமலர், நிராமயர், நீள்பரமுத்தர், நான்கா சொல்றார். அது எழுதியிருப்போம் உங்களுக்கு. நித்தர் என்றால் அழிவில்லாதவர், நிமலர் என்றால் மலம் மாசு அகன்றவர், நிராமயர் என்றால் மனக்கவலை மாற்றினவர், நீள் என்றால் எல்லையற்ற, பரமுத்தர் என்றால் இன்பத்திலே நிற்பவர்கள். இவர்களெல்லாம் சீவன் முத்தர்கள்ன்றாங்க. சீவன் முத்தர்கள் யார் என்றால் அழிவில்லாதவர்கள். முதல்ல அவங்க உடம்பை கூட விரும்பினால்தான் அதை போக்கிக் கொள்வார்கள். உடம்பிலிருந்து உயிரை இல்லைன்னா அப்படியே இருப்பாங்க. உடம்பு எவ்வளோ நாள் வேண்டுமோ அவ்வளோ நாள் வைத்துக் கொள்வாங்க. வேண்டாம்னு வெட்டிட்டு போயிடுவாங்க. நம்பசம் உடம்பு அப்படி கிடையாது. நமக்கெல்லாம் உடம்பை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஏமாற்றி விட்டு உயிர் போயிடுது பார்க்குறோம். எனவே நமக்கு அழிவில்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நித்தர்கள் அழிவில்லாதவர்கள். என்றைக்கோ வாழ்ந்த சித்தர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்கிறோம்? ஜீவ சமாதி என்று போய் வணங்குகிறார்கள் இல்லையா, பார்க்குறோம் இல்லையா. அவருடைய ஆற்றல் இன்றைக்கும் இருக்கிறது என்று வணங்குறோம் இல்லையா. எனவே அவர்களுக்கு அழிவில்லை என்று பார்க்கிறோம். நித்தர். நிமலர் என்று சொன்னால் மலம் மாசு அகன்றவர்கள், குற்றமில்லாதவர்கள். நிராமயர் என்றால் மனக்கவலை, கவலை கிடையாது அவங்களுக்கெல்லாம். இவள்தான் இன்பத்தை உடையவங்க. இப்போ இன்பம் நமக்கெல்லாம் ஏன் இல்லை என்றால் மூணு ரூபாய் மேலே அந்த மூணு நமக்கு இருக்குது. அழிந்து விடுமோ என்று பயப்படுறோம். மலம் மாசு நமக்கு இருக்குது, ஒன்னா ரெண்டா இல்லையா. பொறாமை முதலாக எல்லாம் நமக்கு இருக்குது. மனக்கவலை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கவலை ஏன் கேட்குறீங்க ஆரம்பிச்சிடும். ஒன்றுன்னா வருது. இந்த மூன்று விருப்பதாலே நாம் சிவன் முத்திரர்களை அடைய முடியாது. எனவே நாமெல்லாம் நித்தர் நிராமன் அந்த அர்த்தத்துக்கே வர முடியாது. அதனால நமக்கு இன்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எப்போ இன்பம் இல்லை? நீங்கள் பார்க்கலாம், சித்தர்கள் பெரும்பாலும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. திருவாசகத்தில் எடுத்தோன்னே அதை சொல்றார். சிரிப்பார், களிப்பார், தேனிப்பார், எல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்கிறார். இந்த ஒன்று நமக்கு கிடையாது. கோயிலில் போனால் கூட நம்மளால் சிரிக்க முடியல. பெருமானே என்ன இப்படி பண்ணுறேன் என்னன்னு அங்கே கூட போய் நம்மளால் சிரிக்க முடியல. சிரிக்க முடியல நம்மால். எப்போ சிரிப்பு வரும் என்றால் கவலை இல்லை என்றால் தானாக சிரிப்பு வரப்போகுது. இல்லை பெருமான் இருக்கிறான்னு கவலை நமக்கு வராது. ஆனால் சித்தர்கள் அப்படி அல்ல, சிரித்து கொண்டிருக்கிறார்கள். சிரிப்பார் களிப்பார் என்பது போல அந்த எல்லை இல்லாத இன்பத்தில் இருப்பவர்கள்னார். சரி, அதனால் என்ன பண்ணால் முத்தின்னார். இந்த 36 தத்துவங்களும் விட்டால்தான் முத்தின்னார். சொல்லை எப்பொழுது விடுறோமோ அப்போது முக்கியமாக விடுதலை பெற்று விட்டோன்னு அர்த்தம். 36 தத்துவங்கள். நேற்று அங்கே பேச்சிலோடு சொன்னேன். கண்ணப்பனுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த படியில் ஏறுற பொழுது சேக்கிழார் சொல்லுகிறார், பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போலன். சேக்கிழார் பெருமான் அந்த கண்ணப்பனுடைய வரலாற்றை எவ்வளோ அழகாக பாடுகிறார். வரிக்கு வரி ரசிக்கலாம். நம்ம காலையிலிருந்து உச்சி வரையில் ஒரு காட்டு பன்றியை வேட்டையாட போகிறாங்க. அதுக்கு வேட்டை அங்கங்கே ஓடுது. அது கன்னி வேட்டை, முதல் வேட்டை திருநனாருக்கு. கூட ட்ரெயின்டு ஆள் 2 பேர், நாணன் காடன் கூட 2 பேர் வராங்க. கொஞ்சம் வயசானவங்க அவங்க. எனவே 3 பேருமா சேர்ந்து ஒரு பண்ணி புரட்டுறாங்க. காட்டு பன்றி கிடைக்கல. கடைசியில் போய் அது பிடிச்சிடுறாங்க, வேட்டையாடிடுறாங்க. பசி நேரம். நாணனும் காடன் சொல்கிறான், சீக்கிரம் அதுக்குப்பா சாப்பிடணும் அப்படின்றான். அந்த நேரத்துக்கு திண்ணனார் கேட்குறார், கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்குது, போகணும், எங்கே போகலான்னு. அந்த பக்கம் பொன்முகலை சுனை இருக்குது, அங்கே போகலான்றான். அப்படி திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தா மலை உச்சி தெரியுது. அது என்னன்னு கேட்குறார். அங்கே குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம்னு சொல்கிறான். தண்ணி தாகம் தானே அவருக்கு, தண்ணி தானே கேட்டார் அவர். குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலான்னு வாழா போன உடனே அவருக்கு மாறி போச்சு, மனம் மாறி போச்சு. அதற்கு முன்னாலேயே சேக்கிழார் நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். உட்கார்ந்து கொண்டு அந்த வெயில் வந்துடுச்சு, இந்த பன்றி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க, வதக்கணுமேனு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்திற்கு கண்ணப்பர் திண்ணனார் தானே, அப்போ திண்ணனாருக்கு காதில் ஒரு அழகான ஒலி கேட்கிறது, ஓசை கேட்குது. துந்துபி ஓசை, மத்தள ஓசை, அதுபோல் பல ஓசை கேட்குதான். 5 ஓசை என்று சொல்லுவாங்க. அது
5 ஓசையும் ஆறுகளை முழக்கம் காட்ட. ஆறுகளின்னா கடல்னு அர்த்தம். கடல் ஓசை போல அவருக்கு ஒரு ஓசை கேட்குதான். அது சொல்றார், அது யோக நிலை. யோக நிலையிலே இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறந்து தியானிக்கிற பொழுது திருச்சிலம்பு ஓசை கேட்கும் என்று நாம் உத்தியார் சொல்றார். சேரமான் பெருமாள் அதை கேட்டார். அதுபோல் அவருக்கு இதில் படிக்க போகிறோம். 10 ஓசை நமக்கு கேட்கும்ன்றாங்க. தசநாடிக்கும் தச ஓசைன்னு சொல்கிறாங்க. 10 ஓசை கேட்கும். தனிந்து எழும் ஓசை என்றார். மெல்ல கேட்கும் அதெல்லாம் என்று சொல்கிறார். அந்த ஓசை கேட்க ஆரம்பிச்சிடுச்சு திண்ணனாருக்கு. ஏன்னா பெருமான்கிட்ட போக போகிறார். எனவே யோக நிலையிலே உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற அந்த ஓசை கேட்ட உடனே நாணனை பார்த்து கேட்கிறார், இது என்கொல் நானா, இது என்கொல், ஏதோ ஒரு ஓசை கேட்குது எனக்கு அப்படின்றார். அவன் சாதாரணமாக என்ன பண்ணுறான், மதுமலர் ஈக்கள் மொய்த்து வருகின்ற வண்டின் ஓசைன்னா, அது இங்கே காட்டில் நிறைய பூக்கள்லாம் இருக்குல்லப்பா, பூக்களில் வண்டு வைக்கும், அந்த வண்டுகள் பறந்து பறந்து போகுது இல்லையா, அந்த ஓசை தான் என்று சொல்ல வரான். சேக்கிழார் ரொம்ப அழகாக அங்கே சொல்கிறார், மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கு எழும் ஒலி கொல் என்று முடிக்கிறார். ஒலிகொல் என்றான். ஒலின்னு சொல்லாமல் ஒலிகொல் அப்படின்றான். அவர் கேட்ட உடனே அவன் பதில் சொல்கிற பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பூக்களில் வைக்கிற வண்டுடைய ஒலியாக இருக்குமோ அப்படின்றான். அங்கே ஒலியாக இருக்குமோன்ட்டான். ஏன்னா அவர் பார்க்குறார், இது எனக்கு தெரியாதாடான்றாரு. காட்டில் இருக்கிற பூக்களில் இது வண்டுகள் மொய்த்தா எனக்கு தெரியாது, வண்டு ஓசை தெரியாதா என்பது போல முகம் மாறுறார் அவர். மருங்கு மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கு எழும் ஒலி ஒலிகொல் அப்படின்ட்டான், நிறுத்திட்டான். அது அல்ல. அப்போ நீ சொல்ற தப்புன்றாரு. நான் எனக்கு வேற ஓசை கேட்குது, நீ இன்னும் வண்டு ஓசை சொல்கிறியே என்பது போல் அந்த முகம் பார்த்த உடனே அவன் அப்படியே அடைக்கிறான். அப்புறம் தான் போயிடுறார். போய் அங்கே பார்த்தார், மயங்கரான்னு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த கடைசி வார்த்தை அதுதான் அவர் பேசுனது. என்ன பேசினார், அது என்கொள், அது என்னப்பான்னு கேட்டார். சொன்னதுக்கு குடிவரி இருப்பர் கும்பிடலாம், அவ்வளோதான். அதுக்கு பின்னால் எந்த வார்த்தையும் யாரிடத்திலும் பேசலை. நாணன் காரணம் கத்துறான், கொள்றான், வா போன்றான், எதுவும் கேட்கல. அவர் உண்டு, பெருமான் உண்டு. அங்கேருந்து ஊருக்கு போய் தேவராட்டி அழைத்து கொண்டு வராங்க. நாகன் அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வராங்க. யார் பார்த்தாரா கொண்டாரா ஒன்றும் கிடையாது. பேச்சே இல்லாமல் பெருமானிடத்திலே போய் சேர்ந்தாலும் முடிக்கிறார் சேக்கிழார். கடைசி பேச்சு அதுதான் அவர் பேசுனது. என்னான்னு கேட்டார் இல்லையா, அதுதான். அங்கே போய் பார்க்கிறார், இது யார் செய்தது என்றெல்லாம் கேள்வி, எல்லாம் அவருடைய வார்த்தையாக போச்சு, அந்த பெருமானுடைய வார்த்தையாக போச்சு தவிர உலகியல் வார்த்தையாக அது இல்லை. கேட்கிறார், இது எல்லாம் என்ன பூஜை இலையெல்லாம் போட்டிருக்காங்களே அவர் கேட்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், உங்கள் அப்பாவை நான் வந்தப்பா ஒரு தடவை ஒரு ஐயர் இங்கே வந்து ஒரு பூஜை பண்ணார், நான் பார்த்தேன், ஏதோ வைத்து நைவேத்தியம் கூட வச்சார், பார்த்து ஏதோ உறக்க பேசினார் என்று சொல்கிறான். அப்போ இதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ என்று எண்ணி அவ்வளோதான் மனம் மாறி போனார். அவர் பாட்டு இறங்குறார். இறங்கி வேகமாக வந்த உடனே அவன் என்ன பண்ணார், ரெடியாக சமைச்சு வச்சுருக்கான் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக. நேராக வந்தார், ஒன்று ஒன்றா எடுக்கிறார். இவன் நமக்கு தான் கொடுக்க போகிறாருங்காட்டியும் பார்க்குறான். அவர் பாட்டு எடுத்தாலும் போயிட்டார், மேலே போகிறார். பசியும் அவருக்கு தெரியல, வெயில் நேரம், கதிரவன் உச்சி நன்னன் பாடுறார். எதுவும் தெரியாமல் என்றால் உலகியல் வாக்கு போயிடுச்சு. அவர் சொல் கடந்து போனார். பெருமானோடு பேசுகிறார், பெருமானோடு தான் பேசுகிறார். நல்லா நீங்கள் சாப்பிடுங்க, இதெல்லாம் கொண்டாந்துருக்க சாப்பிடுங்க, அவருக்குள்ளது இல்லையா, சாப்பிடுங்க. முதல் நாள் கொடுத்துட்டார், காட்டுப்பன்றி கொடுத்துட்டார். ஏன்னா அது அவசரத்தில் கொடுத்தது. மறுநாள் என்ன பண்ணுறார், என்னென்ன வகையான மான் வகை இருக்குது பட்டியல் போடுறார் நம்முடைய சேக்கிழார். அந்தந்த மான் வகையெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு தேன் ஊற்றி, புதிய தேனெல்லாம் கொண்டு பிழிஞ்சி தேனை ஊற்றி அதுக்கி பார்த்து, நேற்று கொடுத்துட்டு கொஞ்சம் ஒருவேளை உங்களுக்கு கசந்து இருக்கலாம், இது தித்திக்கும் சாப்பிடு என்று கொடுக்கிறார் பெருமான் என்று சொன்னால், பெருமானுக்கு கொடுக்குறாருன்னா எந்த பேச்சும் அவர் பேசவில்லைன்னு பார்க்கணும். அதான் அன்றைக்கி கூட சொன்னேன், பெருமான் சாப்பிட்டாரா இல்லையா என்பது ஒரு கேள்வி இல்லையா. சாப்பிட்டான்னு சொல்லிட்டா முடிஞ்சு போய் சேர்க்கல, அப்போ பரவாயில்ல, நாம சாப்பிடலாம்பா, அதுதானே கேட்குறான் அந்த கேள்வியா இல்லையா. நான் வெஜிடேரியனா வெஜிடேரியான்னு சொல்லணும்னா சிக் வெஜிடேரியனாக இருக்கிறது முடியல இல்லையா. அப்போ கண்ணப்பரே கொடுத்தார் இல்லையா, பெருமானை சாப்பிட்டா இல்லையா. சேக்கிழா ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறார். அதெல்லாம் அமுது செய்வித்துன்றார். பெருமான் அமுது செய்தான்னு சொல்லலாம் இல்லையா ஒரு வார்த்தை. அமுது செய்வித்துன்னா பெருமானும் அவருக்கு மட்டும் சாப்பிடுவது போல காட்டுகிறான். அதனால தான் அவர் சாப்பிட்டுதான் மறுநாள் போய் வாங்கி வர போகிறார். முதல் நாளே கொடுத்துட்டு சாப்பிடணும்னு வச்சுங்க, அவர் காட்டு பன்றி கொடுத்து ஏமா எனக்கு பண்ணி கொடுக்குறப்பா அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க,
அப்போ போக மாட்டார். அதை சாப்பிட்டு கூட தெரிகிறது. எனவே இதை விட நல்லது கொண்டாடலான்னு போகிறார். மறுநாள் இல்லை சாப்பிடலன்னு சொன்னால் நம்பியாண்ட நம்பிகள் மோதின மாதிரி மோதிக்குவார். பிள்ளையார் மோதினார் இல்லையா, அந்த மாதிரி மோதிக்கிட்டாலும் மோதிக்குவார். எனவே சாப்பிட்டது போல காட்டுகிறார் அவர் அன்புக்கு என்று தான் பார்க்கணும். அதனால் எப்படி சொல்கிறாருன்னா, அடுத்த வரி வரும் உங்களுக்கு. அடுத்த நாள் சிவகோசரியார் வந்து பார்க்குற பொழுது அங்கே எலும்பு துண்டுகள் இருந்தன, இறைச்சி சிந்தி கிடக்குது, எலும்பு துண்டு இருக்குன்றார். அப்போ எலும்பு துண்டு எப்படி இருக்கும்? பெருமாள் சாப்பிட்டு எலும்பு போட்டான்னு அர்த்தம் இல்லையா? அதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா நாய் கூட வந்துருக்குது, அங்கே கூட நாய் வந்துருக்குது. எனவே நாய்க்காக அந்த எலும்பை போட்டிருக்கிறார் என்றால் அப்போ பெருமாள் சாப்பிட்டுட்டு எலும்பை போட்டிருக்க. இதெல்லாம் இந்த காட்சி தெரியும். அதெல்லாம் சேர்க்கிறார் பாடல. பின்னால் மறுநாள் வந்து அந்த இறைச்சியும் எலும்பையும் தரலான்னா இவர் எலும்பை இறைச்சி தானே கொடுத்துருக்காரு. ஏன்னா அடுக்கிற அழகாக எடுத்து கொழுவிய தசை அதோடு எடுத்தான்னு கொடுக்குறார். அப்போ அதை சாப்பிட்டு பாரு எலும்பு வீச்சோம். அது கூட வந்த நாய் சாப்பிட்றதுக்காக பெருமான் அது கொடுத்துரு அவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அது நாய் சாப்பிடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைக்கு காட்சிக்கு அதெல்லாம் தெரிகிறது தவிர அவர் சாப்பிட்டார் என்று வைத்துக் கொள்ளக்கூடாது அடிப்படையாக. அல்லது ஒருவேளை கண்ணப்பருடைய அன்பு நமக்கு இருந்தால் நாம் அது மாதிரி வீட்டில் சமைச்சு அவருக்கு கொடுத்துட்டு நாம் சாப்பிடலாம். நமக்கு அந்த மரபு இல்லை. ஏன்னா அவருடைய வேட்டுவ குலம் வேடராக இருந்தாலும் அந்த உணவு அப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். அதை நம்ம உதாரணமாக சொல்லக்கூடாது. சரி, அதனால் நித்திரக்காக சொன்னேன். தத்துவங்களில் கண்ணப்பர் வந்து சொல்லை கடந்தான்னு சொல்லியாச்சு. சொல் முடிஞ்சு. இக்கருவிகளில் கட்டுண்டு நிற்றல் நீங்குவதே முத்தி அப்படின்னு. தத்துவங்கள் யாவும் மாயா மலமாதல் அறிக. மாயை 36 தத்துவங்களுள் தாத்துவங்கள் எனப்படும் 60 4 வாக்கு உயிர்க்கு பரமபந்தமாதலால் அதை நீங்க வேண்டுவதை முதலில் கூறினார். நம்ம எது முதல்ல பற்றுகிறது என்றால் வாக்கு தான். அதான் பரமபந்தம் என்பார்கள். உயிருக்கு முதலாவதாக வருகின்ற பந்தம் எது என்றால் நாதம், ஓசைதான் பந்தம். எப்படி ஓசை பந்தம் என்றால் ஒரு மொழியை தெரிந்து கொள்ளாத குழந்தை தாலாட்டுக்கு தூங்குகிறது சொல்றோம் இல்லையா? அது பேசுறமான்னு நான் பேசலை, ஒலிதான். அப்ப நாதம் அல்ல ஒலி என்பதுதான் நமக்கு முதல் பந்தம். அதனால் அந்த ஒலி பந்தமாக இருப்பதாலே கடைசியாக நீங்குவது அதுதான் நமக்கு என்று முதல் கட்டாக கட்டுவது வாக்கு. அப்ப கடைசி கட்டாக நீங்குவது நமக்கு வாக்கு. அதுதான் பரமபந்தமாதலால் அதை நீங்க வேண்டும் என்றுதான் சத்தமும் அங்கே சொன்னார். சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் என்று. நித்தர் நிமலர் என்பதற்குத்தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறேன். அப்பர் பெருமான் பாடிய பாடல் யாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாட்டு நமக்கு தெரியும். அந்த பாடலை நினைவு கொள்ளுங்க. இந்த நித்தர் நியாமல் ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டுத்தை இணைத்து கொண்டால் தெரியும். சீவன் முத்திரா இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பார்கள், இன்ப நிலையிலே இருப்பார்கள் என்று சொன்னார் இல்லையா? மனக்கவலை கிடையாதவருக்கு நாம் அழிந்து விடுவோமோ என்ற பயம் கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் பாருங்க. நித்தர்னர் பெருமா என்ன பண்ணார்? நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னர். ஏன்னா நாங்களாம் நித்தர்கள், அழிவே கிடையாது எங்களுக்கு. ஏன் எவனுக்கு பயப்பட போகிறோம்? எனவே நித்தர், அழிவு இல்லை எங்களுக்கு. எனவே நமனை அஞ்சோம். நிமலர் நரகத்தில் இடர்படுவோம்னர். நிமலர் என்றால் குற்றம் உடையவர்கள். குற்றம் இருந்தால்தான் நமக்கு நரகம். எனவே நரகத்தில் இடர்படுவோம் என்று சொன்னார். அப்புறம் 3வது நிராமயர், நடலை இல்லோம். நிராமன துன்பம் அர்த்தம், மனக்கவலை. மனக்கவலை கிடையாது, எனவே நடலை இல்லோம்னர். அப்போ எங்கேயோ பாடின பாட்டு, அதை வைத்து இங்கே இணைக்கணும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்பது நித்தர், நரகத்தில் இடர்படுவோம் என்பது நிமலர், நடலையில்லோம் என்பது நிராமயர். நீள் பரமுத்தர் இன்பமாக இருக்கிற ஒரு நிலை என்றால் ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இந்த பாட்டு முழுக்க இந்த சிவசித்தலாக இருந்து கொண்டு சீவன் முத்தி நிலையில் இருக்கின்றவர்கள் சொல்றதுக்கு பாட்டு. அப்ப அப்பர் பெருமான் எப்படி இருந்திருக்கிறார் என்றால் சீவன் முத்தி நிலையிலே இருந்தார். அவருக்கு மனக்கவலை, நாம் பாராட்டிய மன்னன் தானே அவன், நம்மை பாராட்டிய மன்னன் அல்லவா அவன், அவன் இப்படி செய்கிறானே, கவலை கிடையாது. யானை வருகிறது, விஷம் பாலை கலந்து கொடுக்குறாங்க, பார்ச்சோறு கலந்து அவங்க எதிலையும் கொடுக்குறாங்க. மஞ்சனை பார்ச்சோறாக்கி வழக்கிலா அமரிட்ட நஞ்சு என்று பாடுறார். எனவே அதுவும் தெரிகிறது, அதையும் சாப்பிட்றார் என்றால் நமக்கு அழிவில்லை என்றெல்லாம் தைரியமாக இருந்ததால் தான் அப்படியெல்லாம் அந்த பல்லவர்கள் செய்த அந்த சூழ்ச்சியினாலே அவள் தப்பித்திருக்கிறார் என்று பார்க்கணும். அப்போ இந்த பாட்டு சிவசித்தராக இருக்கின்ற சீவர் முத்தர்களுக்கு சொன்ன பாட்டாக நாம் அதை கொள்ளலாம். யாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாட்டு. இந்த யாமார்க்கும் குடியல்லோம் என்ற அந்த வரி மட்டும் அப்படியே உங்களுக்கு மாணிக்க வாசகரும் பாடுவார். யாமார்க்கும் குடியல்லோம்
யாதும் அஞ்சோம் என்று அங்கே பாடுவார். அந்த பாட்டு அங்கே இதே வரிகள் அங்கே மாணிக்கவாசகரும் பாடுகிறார் என்று பார்க்கும். அதனால் அந்த 13வது பாட்டு அப்படி வைத்துக் கொள்ளுங்க. இனி 14வது பாடல். முப்பதும் ஆறும் படிமுத்தி ஏணியா ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. இப்போ சொன்னதுதான் 30ம் 6ம் படிமுத்தின்னர். 30ம் 6ம் 36ம் படிகள் என்று சொன்னார். அதைத்தான் பேணு தத்துவம் என்னும் பெருகு சோபானம். சோபானம் என்றால் படின்னு அர்த்தம் வடமொழியில். பேடு தத்துவங்கள் என்ற சோபானம் அதை ஏறினார் நம்முடைய கண்ணப்பர் ஏறினார். ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி செப்பரிய சிவம் கண்டார் தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தார். இந்த 36 தத்துவங்களை ஏணிப்படியா ஏன் சொல்றோம்? வைகுண்ட ஏகாதசி போது தான் பரமபதம் ஆடுறாங்க. நம்மெல்லாம் இல்லையா பரமபதம் ஆடும். பரமபதத்தில் ஏணி மிக முக்கியமாக இருக்கு. சின்ன ஏணி பெரிய ஏணின்னு இருக்கும். பெருசாக ஒரு ஏணி இருக்கும். அது அங்கே போய் கடைசியில் 1 விழுந்தா போயிடலாம், தாயை விழுந்தா போயிடலாம். அங்கெல்லாம் 2 விழும், 1 இறங்கணும் இல்லையா என்றால் அதான் வாழ்க்கை. பரமபதம் தான் வாழ்க்கை. எல்லா நிலைக்கும் உயர்ந்து நாம் போற ஒரு நிலையிலே ஏதாவது ஒரு குற்றம் வந்தால் வழுக்கிடும். இன்னைக்கு இருக்கிற பாட்டு கூட இருக்கு, நம்ம இன்னைக்கு நடத்த முடியாதது சொல்றோம். அதில் சீவன் முத்தரா இருக்கின்றவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாங்க. எது போல என்று சொன்னால், தொழில் தான், எல்லாம் தொழில் தான். ஆனால் ஆசிரியர் தொழில் இருக்கு இல்லையா, அது வெறும் தொழில் அல்ல, சமுதாயத்துக்கு மேலே பொறுப்புள்ள ஒரு தொழில். அது மங்களமான ஒரு தொழில், ஆசிரியர் தொழில். பழைய காலத்தில் அது உண்டு. ஒரு வீட்டில் கிராமங்களை சொல்கிறாங்க, திருமணம் நடந்தால் முதல்ல அந்த ஊரில் இருக்கிற ஆசிரியரை கொண்டு வந்து வைப்பாங்க. அவர் தான் முதல்ல உட்கார்ந்துடணும். அவர் மங்களப்பொருள். அவரை முன்னே வைத்து அவர் தான் எல்லாம் எடுத்து கொடுப்பார். மங்களப்பொருளாக ஆசிரியரை வைத்தாங்க. ஏனென்றால் அவர் குற்றம் இல்லாதவர், நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்குகிறவர், பற்றில்லாதவர், பொறுமையானவர், என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. எனவே அவரை முன்னிறுத்தி வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்றுதான் வைத்திருக்காங்க. நியாயமாக அந்த காலத்தில் அவரால் தான் ஆசிரியருக்கு பணம் காசு கிடையாதுங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இந்த சம்பளம் கொடுத்தா ஆத்தியாரெல்லாம் கெடுத்தாச்சு. இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இல்லையா. நாங்கள் சம்பளத்துக்கு தான் போய் சண்டை போட்டோம். ஏன்னா அது ஆகிப்போச்சு. அப்படி ஆசிரியர் தொழிலை எங்களுக்கு தேவையானது இப்போ நாங்கள் செய்யலாம். பிஜேபி என்னமோ பண்ணுறாங்க இல்லையா, ஒரு சஜஷன் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் என்றால், இனிமேற்பட்ட போயிட்டு எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, இனிமேற்பட்ட இந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காதீங்க. உடனே ஒத்துக்குவோம் அதை. ஆனால் எந்த கண்டிஷன் ஒன்று சொன்னால், எங்கே போனாலும் அவளுக்கு தேவையானதை கொடுத்துருங்க. எங்கே போனாலும் ஆசிரியருக்கு தேவையானதை கொடுத்துருங்க. தீபாவளி வருதா, பச்சை பிள்ளையார் கடைக்கு போகிறோமா, நாங்கள் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், ஓ அப்படின்னா நாங்கள் உட்காருங்க, 2 வேட்டி எடுத்து வைங்க. உனக்கு தேவையான ஊருக்கெல்லாம் வாங்கக்கூடாது இல்லையா. எனக்கு தேவையான தீபாவளிக்கு எனக்கு ஒரு சட்டை வேணும், ஒரு வேட்டி வேணும், தாராளம் கொடுத்துங்க என்று தேவைக்கு ஆகிட்டு கொடுக்கணும். பஸ்ஸில் ஏறுறோமா, இப்போ நான் தமிழ் ஆசிரியர், கார்டு கொடுத்துரு, ஒரு கார்டு கொடுத்துரு, டிக்கெட் கிடையாது போ, உனக்கு எல்லாம் ஃப்ரீன்னு கொடுத்துரு. குருகுல வாசம் அப்படி தான் நடந்தது அன்னைக்கு. ஆசிரியர் இன்னைக்கு சொல்கிறாங்க, ஆசிரியர் தொழிலாக இருக்கின்ற கல்வியாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் போல கணக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, காசு வாங்கினால் அது பலிக்காது. இப்போ நம்ம பையன் ஏன் படிக்க மாட்டேன்னா சரியானா, நாங்களாம் காசு வாங்கிட்டு சொல்கிறோம். அது எங்கள் குற்றமே தவிர அவன் குற்றம் கிடையாது. காசு வாங்காமல் நாங்கள் சொல்லிக் கொடுத்தா வாத்தியார் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறாரா என்று படிப்பான். இப்போ என்ன சொல்கிறான், நாங்கள் கொடுக்குற ஃபீஸில் தானே அவர் சம்பளம் வாங்குறாரு. ஈஸியாக நினச்சிட்றான் இல்லையா. எனவே தூய தொழில் இது என்று பார்க்கணும். அதனால் ஆசிரியரை முன்னே நிறுத்தினார்கள் அந்த காலத்தில் என்றால், இதெல்லாம் கற்பனை தான், எல்லாம் இல்லை கற்பனை ஊர் தான், இதெல்லாம் எங்கே நடக்க போகுது. இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு சம்மதங்க இல்லையா. இப்போ கூட சொல்லுங்க, பென்ஷன் நிறுத்தி விட்டு இதெல்லாம் கூட நான் சம்மதிக்கிறேன். அது எது போலன்னா இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தான் இல்லையா. எனக்கு சம்மதம், கவர்மெண்ட் சம்மதம் இருக்கும் இல்லையா. இல்லை அடிப்படை குரு அப்படிதான் இருந்தாங்க குருகுல வாழ்க்கை. அதனால் என்ன சொல்றார், தத்துவங்கள் என்று சொன்னால் கருவிகள் தான். அதை ஏணியாக ஏன் சொன்னாங்கன்னா, ஏணி ஏறுவதற்கும் பயன்படும், இறங்குவதற்கும் பயன்படும். இது அடிப்படை. ஏறுவதற்கும் பயன்படுகின்ற ஏணியை ஏறுவதற்கு பயன்படுத்துமே தவிர
இறங்குவதற்கு பயன்படுத்தக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், இந்த கருவிகள் எல்லாம் பெருமான் ஏறுவதற்கு கொடுத்தான். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்கோமே தவிர ஏற மாட்டோம் என்று பார்க்குறோம். ஏனென்றால் பூதங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் என்பது கீழே இருக்குது, வான் என்பது மேலே இருக்குது. கொஞ்சம் உயரப்போக வேண்டும் என்றால் படியேறோம் இல்லையா? அதுபோல வான் என்ற வெளியிலே கலக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே நிலம் என்ற இருந்தது ஏணி மூலமாக, தத்துவம் என்ற ஏணி மூலமாக மேலே ஏற வேண்டும் என்பதற்குத்தான் தத்துவங்களை ஏணினாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இந்த ஏணியை ஏறிய பின்னால் ஏணி நமக்கு அவசியம் இல்லை. ஏறி வந்த ஏணி எட்டி உரைக்கிறான்னு சொல்லுவாங்க பழமொழி. அதெல்லாம் இல்லை. ஏறிட்டா அப்புறம் ஏணி நமக்கு ஒரு வழி ஏறியாச்சுன்னா ஏணி எடுத்துட வேண்டியது தான். அதுபோல பெருமானிடத்திலே போய் நீங்கள் சேர்ந்து விட்டால் இந்த கருவிகள் தேவையில்லை. உடம்பு தேவை கிடையாது, மனம் தேவை கிடையாது, வாக்கு தேவை கிடையாது, பொருள்கள் எதுவுமே தேவை கிடையாது. அவ பெருமானை அடைந்து விட்டால் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குறோம் இல்லையா? எனவே அதை ஏணினாங்க. ஏறிவிட்டால் பின்னால் ஏணி பயன்படாது. அதுபோல் கருவிகள் எல்லாம் பெருமானை அடைந்து விட்டால் பயன்படாமல் ஒதுக்கலாம். ரெண்டு முடிஞ்சது. மூணாவது தான் மிக முக்கியம். மூணாவது என்ன சொல்றார் என்றால், ஏணி என்றால் ஒவ்வொரு படியாக ஏற வேண்டும். இங்கே ஒரு படி அங்கே ஒரு படி வைக்கக்கூடாது, வைக்க முடியாது. அப்படி அதுக்காக ஏணி ஒவ்வொரு படியாக ஏற வேண்டும். அதான் பாதுகாப்பு. எனவே என்ன சொன்னாங்க, திடீரென்று எல்லாவற்றையும் திறந்துடாதீங்க. இப்போ இதை கேட்டாச்சு, திருமந்திரத்தோட கேட்டாச்சு இல்லையா? வீட்டில் போய் நான் திறந்துட்டேன் எல்லாத்தையும் பேசாமல் உட்காந்துருங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, நாளையில இந்த வகுப்பு போகாதீங்கன்னு ஞானம் வந்ததுன்னா சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேற மாதிரி சொன்னார். தம்பி, உனக்கு துறவு மனப்பான்மை வந்தால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் செட்டில் பண்ணிவிடு. முதல்ல எல்லாரும் செட்டில் பண்ணிவிட்டு வந்துரு. அப்போ உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்ற. நீ அவரவர்களுக்கு தேவையானது கொடுத்த பின்னால் உன்னை பற்றி அவங்க நினைவு வரப்போறது கிடையாது. இருந்தா இருக்கிறான், போனா போறான்னு சொல்லிடுவாங்க, அவளே சொல்லிடுவாங்க. எனவே செட்டில் பண்ணாமல் நீ வந்தேன்னா அவெல்லாம் உங்ககிட்ட வந்துடுவான் மறுபடியும். உனக்கு துறவுக்கு தடையாக இருக்கும் என்கிறார். அதனால் பற்று நீங்குதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பற்று நீங்குங்க, படிப்படியாக. இன்னும் அழகாய் வள்ளுவர், யாதனின் யாதனின் நீங்கியான், உங்களால் எது முடியுமோ அதிலிருந்து நீங்குங்க, அதனால் உங்களுக்கு குற்றமில்லை, அதனால் வருகின்ற தீமை இல்லைன்னார். அதான் ஏணி, அதுதான் ஏணின்னு சொன்னார். தத்துவங்கள் ஒவ்வொன்றாக ஏறுதல், ஏற்றிவிடும் கருவி, ஏறும் வரை சார்பாக இருத்தல். அதான் மூணு. அந்த ஏணி என்று ஏன் சொன்னார்கள் தத்துவத்தை என்றால் இந்த மூன்றின் காரணமாக சொன்னார்கள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் தத்துவங்கள் சுட்டறிவிற்கு உதவுவன, ஆன்மாவிற்கு துணையே தவிர அதுவே நிலைக்களன் அல்ல. உங்களுக்கு இருக்கிற கருவி எதற்கென்றால் தத்துவம் உடம்பெல்லாம் உயிருக்கு உதவுவதற்குத்தானே தவிர உயிர் பரம்பொருளை எண்ணுகின்ற ஞானம் வந்துவிட்டால் இந்த கருவிகள் தேவை கிடையாது. உலகத்தை எண்ணுவதற்கு வேண்டுமானால் இந்த கருவிகள் தேவைப்படும். ஆனால் பரனை பெருமானை எண்ணுவதற்கு இந்த கருவிகள் தேவை கிடையாது. அதனால் தத்துவங்கள் தான். அதனால சொல்றார், துச்சில் இருந்த உயிர் அருந்துயர் குறவையின் ஆன்மா, நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே, வஞ்சப்புலன் மடநெஞ்சு சித்தமலம் அரிதோர் அறியாமை கண்டு. இவையெல்லாம் உலக நிலையாமை சொல்லுகின்ற பகுதிகள். இதெல்லாம் இவையெல்லாம் நிலைக்காது என்பதற்காக சொன்னது. எனவே இவை நீங்கினால் அருளே நிலைக்களம். இப்ப பார்க்கிற இவையெல்லாம் நிலைக்களம் அல்ல. உடம்பு நமக்கு நிலைக்களம் அல்ல, வீடு நமக்கு நிலைக்களம் அல்ல. எது நிலைக்களம் என்றால் இந்த கருவிகள் எல்லாம் கடந்தால் அவைதான் நிலைக்களம் என்றார். அப்புறம் அருளில் நீங்காது என்றால் அது சிவம், அப்பதான் வெளிப்படும். அது வெளிப்பட்டால் வரும் ஆனந்த பெருக்கு மது உண்ட வண்டாய் மயங்குதல் என்று சொல்லி, திருவள்ளுவர் யாதனின் யாதனின் தேர்தல் நீங்கியான் என்பது தத்துவம் சொல்லி, நோதல் இளன் என்பதனாலே அதனால் வரும் துன்பம் நீக்கப்படுகிறது என்று சொல்றார். பொருளால் வருகின்ற துன்பம் இரண்டு வகை, அது எழுதியிருக்கிறேன். தேடுதல், காத்தல், இழத்தல், மூன்றும் துன்பம். தேடுகின்ற பொழுதும் உனக்கு துன்பம், பொருளை காக்கிற பொழுதும் துன்பம், வேண்டாம் இழந்தாலும் துன்பம். மூணு துன்பம். அது ஒன்று இம்மையிலே. மறுமையில அந்த பொருளால் வருகின்ற பாவம், மறுமையில் வரும் பாவத்தால் வரும் துன்பம். இதெல்லாம் நமக்கு பொருளால் வருகின்ற துன்பம் இரண்டு வகையினார். எனவே எல்லா பொருளையும் ஒருங்கே விட்டால் அது தலைமையினர். எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று பட்டினத்தார் துறந்தார் இல்லையா? பட்டினத்தாரை போல எல்லாவற்றையும் துறந்தால் அது தலைமை. ஒன்றொன்றாக விட்டாலும் பரவாயில்லை, அதனால வருகின்ற துன்பம் நமக்கு நீங்கும். எப்படியாவது விட்டுடணும், அதான தவிர மொத்தமாக விட்டாலும் பரவாயில்ல, ஒன்னொன்னா விட்டாலும் பரவாயில்ல என்றார்கள்.
நாம் எப்படி சொல்லணும்னு சொன்னால், இப்போ காசிக்கு போகிறோம் என்ன விட்டுன்னு கேட்குறாங்க இல்லையா, அதே போல் திருமந்திர வகுப்புக்கு ஒரு 6 மாதம் போய் வரீங்களே என்ன விட்டீங்க என்று கேட்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா, எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது, இதை மட்டும் கொஞ்சம் விட்டுருக்குறேன் என்று சொல்லலாம். ஏதாவது சாதாரணமாக ஓய்வு இருந்தால் டிவி பார்ப்பேங்க, இப்போ 1 மணி நேரம் குறைச்சிக்கிட்டேன், தப்பு இல்லை, அதுவும் ஒரு வகை தான். அதுபோல் சின்ன சின்ன விஷயங்களாக நாம் நம்முடைய மாற்றம் வர வேண்டும். அதான் பொருள் பற்றி விடாது போவதில் கடமையினர். தலைமை நிலைக்கு பட்சணத்தார் கண்ணப்பர் அது எழுதுறாங்க. உடனே பற்று நீங்கியவர் பட்சணத்தார் கண்ணப்பர். இப்போ சொல்ல கண்ணப்பர் உடனே பற்று நீங்கிட்டாங்க, அவங்களாம் தலைமையானவர்கள். இடைமை இடையில என்றவர்கள் சமண புத்தர்கள். சமணர்களுக்கும் பற்று இல்லை, புத்தர்களுக்கும் பற்று கிடையாது, ஆனால் கடவுள் நம்பிக்கை கிடையாது. எனவே பற்று நீங்களாங்களே தவிர அவளுக்கு இன்பம் இல்லை. எனவே இடைநிலை. கடமை கடைசியில் இருக்கிறது ராவணன் துரியோதன் போன்று பற்றே நீங்கள கடைசி உயிர் போறவரையில் பற்றே நீங்கள் இல்லையா. துரியோதனுக்காக இருந்தாலும் சரி, ராவணனுக்கும் துரியோதனை அது போலன்னார். இந்த 3ல நாம் யாருன்னு பார்க்கணும். பட்டினத்தாரா, கண்ணப்பரா, சமணரா, புத்தரா, ராவணனா, துரியோதனா என்று நமக்குள்ளே பார்க்கிற பொழுது உடனே பற்று நீங்கினால் பட்டினத்தார், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கினால் நம்மளுக்கு சமணர் பௌத்தர் போல என்று சொல்ல வேடிக்கையாக சொல்லணும். எனவே அதை பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானமேறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் என்று அங்கே எழுதியிருக்கிறார் பார்க்குறோம். மணி 7வது, அதில் தான் நம்ம நிறுத்த முடியும்னு நினைக்கிறேன். முடிச்சு பார்த்துலாமா? இந்த சரி, அது முடிச்சிடும். இது முடிச்சிடும். 15வது பாட்டு. இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி, இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து, அங்கு இருந்தார் இழவு வந்து எய்தியே சோம்பே அப்படின்றார். அந்த எப்படி இருந்தாலும் இருத்தல் எப்படி இருத்தல் என்று சொல்ல பொழுது பெருமானையே எண்ணிக்கொண்டு இருத்தல் என்று சொல்லிட்டு சோம்பேறித்தனம் வரும்ன்றார். சோம்பேறித்தனம் என்று சொன்னால் நாம் நினைக்கிற சோம்பேறித்தனம் அல்ல. அது சோம்பல் என்று சொன்னால் இந்த வகையில் செயல் நீங்குதல் அர்த்தம். செயல் நீங்குதல் தான் சோம்பலே தவிர கடமை இருக்கிறது செய்வதற்கு சோம்பேறித்தனப்படுதல் அது சொல்ல வரும். எய்திய சோம்புன்னார். இருந்தார் இழவு வந்து எய்தியது சோம்பே என்றார். முதல்ல இருந்தால் சிவமாகி எங்கும் தாமாகினார். அது வியாபக நிலை. முதல்ல சொன்னார் இல்லையா, அந்த வெளியில் வெளி போய் விரவிய பாரும் சொன்னார் இல்லையா. அப்போ பெருமானை நீங்கள் எண்ணினால் இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகினார். அப்போ அவருக்கு வியாபக நிலை வந்ததால எல்லா நினைவுகளும் வரும், எல்லாம் தெரியும், அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வார்கள். அந்த சித்தர்கள் நமக்கு பல வகையில் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஒரே இடத்துல இருந்து கொண்டே அங்கே இருப்பார் இங்கே இருப்பார்வாங்க, நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி சொல்லிவிடுவார்வாங்க, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் எல்லா இடங்களும் இருந்து கொண்டு வியாபகமாக இருந்து கொண்டு எல்லா ஆற்றலையும் பெறுவார்கள். ஒன்று, அதுக்கு என்ன காரணம் என்றால் பெருமானுடைய எண்ணம். 2வது, இருந்தால் சிவன் செயல் யாவையும் நோக்கி, எல்லாம் பெருமானுடைய அருட்செயல் என்று இருப்பார்கள். சொன்னார் இல்லையா, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகம் என்று, நன்மையோ தீமையோ நீ எனக்கு தருகிறாய் என்றால் நீ அல்லவா என்று எல்லாம் சிவன் செயலாக எண்ணுதல். 3வது, இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து, செயலுக்கு துணையானது காலம், 3 காலத்தையும் உணர்தல் அப்படின்றார். நமக்கு நம்முடைய இறந்த காலத்திலே நடந்திருக்கிறது தெரிய மறந்து போயிருக்கோம். நாமே நம்முடைய வாழ்க்கையில் சில மறந்து போச்சு. எதிர்காலம் என்ன நமக்கு தெரியாது. நிகழ்காலத்திலே கூட நாளைக்கு என்ன நமக்கு தெரிய போகிறது கிடையாது. இப்படிலாம் இருக்குது. இவங்களை எப்படியா 3 காலம் உணர்தல் என்று சொன்னால், இதுவரையில் என்னென்ன நடந்தது இறந்த காலம் அவருக்கு மட்டும் இல்லை, என்னென்ன இந்த உலகத்தில் நடந்தது என்று எண்ணினால் அவளுக்கு தெரியும். இப்போ காஞ்சிபுரம் என்று வைத்துக்கொண்டால், காஞ்சிபுரத்தில் எத்தனை அறிஞர்கள் இருந்தார்கள் என்று எண்ணினால் அவங்களுக்கு தெரிஞ்சு போகும் இறந்த காலம். அது அவங்க என்னென்ன வார்த்தைகள் சொன்னார்கள் தெரியும். எதிர்காலத்தில் இவர்கள் தோன்றுவார்கள், யாராவது தோன்றுவார்கள் என்று 3 காலத்தையும் உணர்கின்ற பொழுது, ஏன் காலத்தை உணர்ந்த 3 காலம் சொன்னாங்கன்னா, நாம் யாராக இருந்தாலும் இந்த 3 காலத்துக்குள்ளே கட்டுப்பட்டவர்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கட்டுப்பட்டவர்கள். எப்படி கட்டுப்பட்டவர் என்றால், இறந்த காலம் போனது தான், இனி பெற முடியாது. நிகழ்காலம் என்ன வருமோ நமக்கு தெரியாது. எதிர்காலம், நிகழ்காலம் நமக்கு நாம் நினைப்பது நடக்குமோ நடக்காது என்று 3 காலத்துக்குள்ளும் நாம் கட்டுப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது. 3 காலம் உணர்ந்தார்கள், 3 காலத்தையும் கட்டுப்படுத்துவார்கள். இது நடக்கும் என்று எண்ணுவார். பெருமானுடைய அருளால் இது நடக்கும் என்று எண்ணினால்
அது நடக்கும் என்பதுதான் அடிப்படை. அதான் சொல்கிறார், எல்லா செயலுக்கும் துணையான 3 காலத்தை உணர்தல். அப்புறம் இருந்தார் இழவு வந்து, இழவு என்ற சொல்லையே நம்ம சொல்கிறது கிடையாது பொதுவாக. இழத்தல் அது அமங்கலமாக சொல்லிட்டோம். இழத்தல் என்றால் தன்னை இழத்தல், அதான் தம்மையினர், தன்னையே இழத்தல், தான் என்பதை மறந்து தம்மை இழத்தல். தன்னை இழந்தால் எது வரும்? சோம்பல் வரும் என்றால் செயல் அற்றிருப்பார்கள். இழவு தம்மை இழத்தல், சோம்பு சோம்பல்னர். இங்கே தாமத குணத்தால் வரும் சோம்பல் போல நமக்கு வருது தாமத குணம், நமக்கு வருகிற தாமத குணத்தால் சோம்பல் வரும். ஆனால் இங்கே அப்படி அல்ல, இவர்கள் அருள்குணத்தால், பெருமானுடைய அருள் குணத்தால் செயலற்றிருப்பார்கள். தாமத குணத்தினாலே வருகின்ற சோம்பலுக்கும் அருளால் வருகின்ற சோம்பலுக்கு என்ன வேறுபாடு சொல்லணும்னா, உதாரணம் சொன்னால், பிறவியாகவே சில பேர் ஊமையாக இருக்கிறாங்க, பேச முடியாது. சில பேர் நன்றாக பேச தெரிந்து மௌனம் இருப்பாங்க. அப்போ ஊமை வேறு மௌனம் வேறு தானே. அப்போ ஊமையை நினைத்தாலும் பேச முடியாது. மௌனிகள் தாமே தம்மை பேசாமல் ஆக்கி கொண்டார்கள். அதுபோல செயலற்ற நிலை என்றால் எல்லாம் பெருமான் செயல், நம்முடையதல்ல என்று செயலற்று போதல். செயல் உண்டால் நாம் செய்வோம் என்று போனால் அது நாம் செய்வது, அந்த செயலால் உடம்பினால் நமக்கு அயர்வு வரும், தாமத குணம் வரும், தூங்குவோம். இது அது அல்லன்ற, அந்த தூக்கம் அல்லன்ற. அருட்குணத்தால் வருதல். சிவத்தை பெற்றவர் அனைத்தும் அறியும் ஆற்றல் உடையவர் எனினும் இறைவனது அருளில் அழுந்துதல் அல்லது வேறொன்றில் அழுந்தி வினை செய்யார். சோம்பல் வந்ததால் எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. எந்த செயலும் செய்யவில்லை என்றால் என்ன செய்வார்கள் என்றால், எல்லாம் செய்ய முடியும் அவர்களாலே, எல்லாம் செய்ய முடியும், ஆனால் செய்வது கிடையாது. பெருமானை நினைப்பது தவிர, பெருமானை நினைப்பது தவிர வேறு எதுவும் செய்யார்கள். அதற்குத்தான் இந்த பாட்டு திருவள்ளுவரில் போட்டிருக்காங்க. எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. ஒன்றுனா பெருமான், பரம்பொருளை தவிர மற்ற எதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். அதான் அவருக்குள்ளதுன்றார். சிவஞானம் கண்ணாக சிவனை அறியாது பிரிதொன்றை அறிந்தால் அது பந்தமாக முடியும். நீங்கள் வேறொன்றை நினைத்தால் அது பந்தம்னா. சிவனை தவிர வேறு ஒருளை, சீவன்முத்தர்கள் சிவனை தவிர வேறொன்றை எண்ணினால் அது அவளுக்கு பந்தம். நமக்கு நாம் பந்தத்திலே இருக்கிறோம், நாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பந்தம் தான் ஏற்கனவே, எல்லாம் நமக்கு பந்தம் தானே. அவள் பந்தத்திலே இருக்கிற பொழுது ஏதோ ஒரு வகையிலே ஒரு நாள் பெருமானை எண்ணினால் கொஞ்சம் கட்டு நீங்குகிறதுன்னு அர்த்தம். சீவன்முத்தர்களுக்கு பந்தம் நீங்கியவர்களுக்கு ஏதாவது ஒன்று நினைத்தால் பந்தம். நமக்கெல்லாம் ஒரு முறை பெருமானை எண்ணினால் அது கொஞ்சம் விலகல். அதுதான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீ விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம், பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழார் என்று போட்டு, அது திருவந்தியால் வர பாட்டு. பொன்னாலாகியிருக்கின்ற கொழுன்னார். இந்த ஏற்கலப்பை, உழவர்களுடைய ஏற்கலப்பை இருக்கு இல்லையா, அந்த கலப்பையில் ஒரு கூறா ஒரு இரும்பு இருக்கும், பெருசாக பட்டையாக இருக்கும். அதை கார்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கார்னு சொல்லுவாங்க. கார் வாங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. உழவுல எங்கே கார் வாங்குறது, இந்த கார் தான் இந்த கார் தான் வாங்கணும், வேறு கார் எங்கே இருக்கு. அந்த கார் என்பது இரும்பில் கனமாக இருக்கும் இல்லையா, ஒருவேளை அது பொன்னால் இருக்குன்னு வச்சுங்க, ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுருவோம் இல்லையா, அதை ஒன்றும் பண்ண மாட்டான் பொண்ணு. அந்த மாதிரி ஒரு பொற்கொழு உனக்கு கொடுத்தால் அதை கொண்டு போய் ஏரில் பூட்டுவியான்னு, கலப்பையில் பூட்டுவியா, பூட்ட மாட்டேன். அப்படியே பூட்டினாலும் கூட உழுவியாக உழமாட்டேன், மண்ணில் போய் விடுவியா, போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் நெல்லுக்கு தான் உழுவியை தவிர வரகுக்கு உழுவியான்னு கேட்குறேன். எத்தனை விஷயம் போட்டா இருப்பாங்க. நீ அதை பாதுகாக்கணும், சரி பாதுகாக்காம கலப்பில் வைக்கிற, கலப்பில் வச்சு வைப்பால் கண்காட்சி மாதிரி வச்சுடுறியா என்றால் உழணும்னு ஆசைப்படுற, சரி உழப்புறையா என்றால் மாட்டேன்னுவான். உழுதால் நெல்லுக்கு உழுவானை தவிர வரகுக்கு உழுவானா? பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழார், யாரும் விடமாட்டாங்க. பெருமான் நமக்கு தந்தது பூரா பொன் கொழுன்னார். அதுதான் சொல்கிறார், நமக்கு தான் சொல்கிறார். இத்தனை கருவிகள், 36 கருவிகளில் எல்லாம் பொன் கொழு, 36 பொண்ணு கொடுத்துருக்கான் நமக்கு. எப்படி உழறோம்? வரகுக்குத்தான் உழுகிறோம், எடுத்து பாதுகாப்பதே கிடையாது. அவன் கொடுத்த எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு, மனம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம், புத்தி என்றால் எவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்கான். எல்லாவற்றையும் வேற ஒன்றுக்கு தான் பயன்படுத்துமே தவிர நேரடியாக நாம் பயன்படுத்துவது கிடையாது. விளையாட்டுக்காக ஒன்று சொல்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை இஸ் வெரி இன்டெலிஜென்ட் பட் லிட்டில் பெர்வெர்டட்னுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
ரொம்ப அறிவாளி தான், கொஞ்சம் குறுக்கு புத்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டில் பெர்வெர்ட், கொஞ்சம் குறுக்கு புத்தி உண்டு என்று சொல்கிற வழக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளிக்கு அந்த குறுக்கு புத்தி கொஞ்சம் இருக்கும். ரொம்ப அறிவாளியாக இருந்தால் கொஞ்சம் அப்படி இருக்கும் குறுக்கு புத்தி. அதுக்கு உதாரணம் சொன்னால், இந்த இரத்தக்கண்ணீர்ன்ற ஒரு படத்தில் ராதா, எம்ஆர் ராதா நடிப்பார். அவர் எல்லாம் பெரிய தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு குஷ்டம் பிடிச்சிடும். குஷ்டர் ஐயா கண்ணெல்லாம் போயிடும். கண்ணெல்லாம் போயிட்டு பிச்சை கேட்பார். பிச்சை கேட்குற பொழுது அவங்க மனைவிக்கிட்டே போய் பிச்சை கேட்பார். அவங்க மனைவின்னு தெரியாது அவருக்கு. மனைவிக்கிட்டே பிச்சை கேட்பார். அந்த அம்மா அன்போடு எடுத்தாலும் கொடுப்பாங்க. தாயே நல்லா இருக்கணுமா, எவ்வளோ சோறு போடல, நீ யாரும் போட்டேம்மா என்று வாழ்த்துவார். வாழ்த்துட்டு இப்படி திரும்புவார். கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே அங்கே அந்த சரளக்கற்கள் போட்டு வச்சிருக்கோம். ரோடு போகிறதுக்காக கல் கொட்டி வச்சுருப்பாங்க. அது தடிக்கு அப்படியே விழுவார். விழும்போதே சொல்லுவார், எப்போது ரோடு போட போகிறான், இப்பயே கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி விழுவார். விழுந்து ஐயோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஐயோ விழுந்துட்டீங்களே என்று எடுத்துக்கொண்டு பிடிச்சி தூக்குவாங்க. தூக்கி எல்லாம் ஜாக்கிரதையாக உட்காரமா, ஐயோ என்ன தொடாதமான்னு இல்லையா பரவாயில்லையா என்று தொட்டு உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு அந்த மாதிரி போயிடுவாங்க. போனோடனே அவர் சொல்லுவார், புண்ணியவதி, இதை போய் இந்த உடம்பை போய் தொட்டாங்களே எவ்வளோ புண்ணியவதி ரெண்டு சொல்லுவாங்க. இது நல்ல புத்தி. அடுத்து ஒரு வசம் சொல்லுவார், ஒருவேளை நம்மக்கே சோறு அப்படின்னு. அதாவது அவர் கண்ணு தெரியாதுல்ல, அதனால ஒருவேளை நம்ம கேஸோ தூக்கி வச்சால் இல்லையா, ஏன்னா அவனும் நம்ம கேஸ் தானா என்றால் இதான் குறுக்கு புத்தி இல்லையா. பெருமான் கொடுத்துக்கிற அந்த புத்தியை சரியாக பயன்படுத்தாமல் வேண்டுமென்றே சில குறுக்கு புத்தியாக செல்வதை திருமுறைக்குள்ள அப்படிதான். ஏன் திருமுறைக்கு உரை ஜாக்கிரதையாக எழுதுன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய அறிவினால் எழுதினால் அதில் இந்த மாதிரி குறுக்கு புத்தி வந்துடும். பெருமான் அருளை எண்ணிக்கொண்டு எவ்வளோ பெரிய நூல் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அருளால் வந்த நூல் அல்லவா இது, வாக்கல்லவா. இதற்கு நாம் எப்படி மருள் வாக்கு சொல்லலாமா, அருள் வாக்கு மாதிரி சொல்கிறதுக்கு சிறந்த வாக்கு சொல்ல வேண்டும் அல்லவா, தெளிவுபட வேண்டும் அல்லவா என்று திருவரைக்கு உரை எழுதுகின்றவர் ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதணும். ஏனென்றால் உரையாசிரியர்களுக்கு என்ன வழக்கம் என்றால், தம்முடைய கருத்தை சொல்வது வழக்கம். பொதுவாக அவங்க ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டுக்கு பொருள் சொல்கிற பொழுது தம்முடைய கருத்தையும் சொல்லுவார். இப்போ பரிமேலழகர் சிறந்த உரையாசிரியர் தான். அவர் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகரை சான்றோன் என கேட்டதாயின்னு வருது. அதுக்கு என்ன அவர் பண்ணிட்டாரு, அது கூட பரவாயில்ல, நான் ஒத்துக்குவேன், அந்த குரல் கூட நான் ஒத்துக்குவேன். இன்னொரு குரல் இருக்குது, அதை சொன்னால் அவங்களுக்கு பொறுத்துமா இருக்கும். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பேரன்ற. அவர் என்ன சொல்கிறாரு, குழந்தை பிறக்கணும் வாழ்க்கையில், அது குழந்தைன்னு சொல்ல அறிவறிந்தான் நல்லது. அறிவில்லாமல் குழந்தை பிறக்கிறது காட்டும் குழந்தை பிறக்காமல் நல்லது. அறிவறிந்த மக்கள் தான் பிறக்கணும், நான் மக்கள் பேர் அப்படின்னு சொல்ல வர்றார். அறிவறிந்த மக்கள் அறிவுள்ள குழந்தையை பெறணும்னா அவர் ஆண் குழந்தை பெண் குழந்தை தான் சொன்னார், பொதுவாக குழந்தைன்னு சொன்னார். இவர் உரையில் எழுதுகிற பொழுது அறிவறிந்த என்று சொன்னதால் இது பெண் மக்களை ஒழித்து நின்றது, ஆண் மக்களை குறித்ததுன்றார். திருவள்ளுவர் ஆண்களை தான் பெறணும், என்ன அறிவான், அப்போ பெண்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அவரை பொறுத்தவரையில் மனுசாஸ்திரத்தில் பெண்களுக்கு அறிவில்லைன்றாங்க. அறிவில்லைன்னா பிஹெச்டி எழுதுவாங்க, இவங்க முன்னே உட்காந்துக்கிறாங்க பிஹெச்டி பண்ணுறாங்க, யார் வச்சிலேருந்து இருந்து பிஹெச்டி பண்ணுறாங்க. அறிவு அல்ல, அது அல்ல, அறிவு பொது சொத்து. வள்ளுவர் அப்படி எதுவும் சொல்லலை. அறிவறிந்த மக்கள்னு அவர் சொன்னதுனால அது மனுஸ்மிருதியினுடைய கொள்கைப்படி தம்முடைய கொள்கை அவர் பரிமேலர். அதனால் அறிவறிந்த என்றதால் இந்த மக்கள் என்பது பெண் ஒழித்து நின்றது என்று பெண்களுக்கு அறிவில்லை என்றதை அவர் எழுதுகிறாருன்னா இது உயர்ந்த கல்ல அறிவுடையவர் தான், அவர் சிறந்த அறிவுடையவர் தான். இருந்தாலும் மனுஸ்மிருதியை கொண்டு வந்து சேர்த்து தம்முடைய கருத்தை சொல்லுகிறார். அது வள்ளுவருக்கு கருத்து அல்ல. வள்ளுவருக்கு கருத்துன்னு சொல்லிப்பார், அங்கேயே சொல்லியிருப்பார் அறிவறிந்த ஆண் மக்களை பெறுதல் சொல்லியிருப்பார். அங்கே ஏன் மக்கள் ஏன் சொல்கிறார், பொதுவாக ஏன் சொல்கிறார். ஆனால் இது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் புத்தி கொடுத்தாலும் பெருமான் பொன் கொழு கொடுத்தான், ஆனால் அதை வரகுக்கு விடக்கூடாது. அந்த அறிவு என்பது மயங்கக்கூடாது, வேறு திசை மாறக்கூடாதுன்னு. அதனால்தான் பிறவற்றை அறியாமல் சிவானுபவத்தில் உயிர் பிறவற்றை அறியாது அதற்கு இடுக்காம் என்பது அடைக்கு விளைந்தார். அதை என்ன சொல்றார், சிவனை மட்டுமே அறிகிறதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே, சிவனை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அல்லவா என்று கேட்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒரு விஷயம் சொல்லிடணும் உங்களுக்கு. ஞானசம்பந்தர் போன்ற அருளாளர்கள் எல்லாம் சிவனையே அறிந்தவர்கள் தான். உலகத்தை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது, உண்மையிலே கவலை கிடையாது. ஆனால் உலகத்திலே இருக்கிற கவலையும் தீர்த்தார்கள். பஞ்சம் என்றால் திருவிழிமடையில் அதுக்காக பாடினாங்க. திருமருகல் என்றால் வணிகனுக்காக பாடினார். மயிலாப்பூரை எலும்புக்காக பாடினார், பெண்ணாவரனும் பாடினார். என்றால் உலக மக்களையும் எண்ணினார்கள். அவர்கள் எண்ணாமல் கிடையாது.
அந்த செயலும் பெருமான் செயல் என்று எண்ணுனார்கள் தவிர, நான் பெருமானுடைய அருள் பெற்று விட்டேன், வாங்க நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற எல்லாரும் இங்கே வந்துருங்க, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லலை. ஏதோ சில இடங்களில் தான் இதுபோல் அற்புதங்கள் செய்தார்கள் தவிர, அவள் வாழ்க்கையிலே போகின்ற இடமெல்லாம் அற்புதம் அல்ல. அற்புத பதிகங்கள் பாடினார்கள், நிறைய பதிகங்கள் எல்லாம் அற்புதம் தான், அதில் விளைந்த அற்புதங்கள் தானே தவிர எல்லாவற்றையும் அல்ல. அதான் அவங்க சொல்கிறாங்க, சிவனை அறிந்தால் மற்றதை அறியவில்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அறிவார்கள், ஆனால் அறிய விரும்ப மாட்டார்கள். விரும்புவார்கள், பெருமானை மட்டுமே விரும்புவார்கள் தவிர மற்ற பொருள் எனக்கு வேண்டாம் என்றால் விரும்பினால் அது தடையாக போய்விடும், பெருமானை அடைவதற்கு தடையாக போய்விடும் என்றுதான் பொற்கொழு கொண்டு விறகுக்கு விடமாட்டார்கள் என்று சொல்லி கடைசி ஒரு வரி, பிறவற்றை அறிய மாட்டாமை என்று விரும்பாமையால் என்பதே விடையாகும் என்றால், சிவனை அறிகின்ற சீவன் முத்தர்களுக்கு மற்ற பொருள்களை அறிய விருப்பம் கிடையாது. அவளால் முடியும், ஆனால் அது விருப்பம் இல்லை என்பதால் தான் அப்படி செய்வதில்லை என்கிறார்கள். அதனால தான் என்ன பண்ணுறார் சுந்தரர் கூட முதலையிலே உண்ட பாலனை அழைக்கிற பொழுது அவருக்கே ஒரு பெரிய விஷயம் அது என்றால், எப்பொழுதோ நடந்த விஷயம், குழந்தையை கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறார், அந்த பாட்டில் கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையேன்றார். உரைப்பால் உரைப்பாட்டில் கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையேன்னு ஏன் கேட்குறாருன்னா, பெருமானே அந்த குழந்தை இறந்து போனது முதலை உண்டது காலம் என்று சொன்னால் அதனுடைய காலம், அவனுடைய ஆயுசு அவ்வளோதான். எனவே காலம் கொண்டு போயிட்டான், அது அவன் நெறிமுறையோடு செய்திருக்கிறான், தப்பில்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த வரன்முறையை காலம் செய்தது, காலம் எல்லாவற்றையும் கடந்தவன் நீ, காலத்தை நீ உருவாக்கலாம். எனவே அந்த காலம் இறந்த காலம் போயிட்டோம், இப்போ ஒரு புது காலத்தை நீ உருவாக்கு, அந்த உயிருக்கு ஒரு புது காலத்தை. அப்படி தான் பண்ணாங்க, எலும்பை பெண்ணாக்குறது அப்படி தான், அது இறந்தாச்சு போய் அந்த இப்போ உன்னுடைய அருளால் வேண்டும் என்று அந்த காலத்தை கடந்தவன் நீ அல்லவா என்று சொல்லி, காலம் கடந்தவனுக்கு இது ஒன்றும் பெருசு கிடையாது என்று பாடுகிற பொழுது, அந்த காலம் வரை அந்த குழந்தை எவ்வளோ வளர்ந்துருக்குமோ அதுபோல் வந்தாள். எலும்பு பெண்ணான அந்த பெண் எவ்வளோ தூரம் வளர்ந்திருப்பாளோ அதுவரையில் வந்தாள் என்று ஏன் சொல்கிறாங்கன்னா, அது அருளால் வந்தது, காலத்தை கடந்தவன் செய்த செயல், அற்புத செயல். எனவே அந்த காலத்தை கடந்த நிலையிலே அவள் வந்தார்கள் பார்க்கணும். அதனால்தான் அவள் செய்யக்கூடும் அவளாலே. கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலன், அவங்ககிட்ட சொல்லு, காலம் தானே கொண்டு போனான், அது காலத்தோடு, இது காலத்தை கடந்த செயலப்பா, உனக்கு சம்மந்தம் இல்லை என்று அவனை விட்டுடு, அதை கொண்டு வர சொல் என்று அவனிடத்திலிருந்து உயிரை கொண்டு வா என்று அவர் பாடுகிறார் என்றால் இந்த அர்த்தத்தில் தான் அவர் பாடுகிறார். எனவே எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. இருந்தாலும் சீவன் முத்தர்களாக இருக்கின்ற அருளாளர்கள் எல்லாம் நினைத்தால் செய்யக்கூடியவர்கள், விரும்பினால் செய்வார்கள் என்று தான் சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிறார், உங்களுக்கு சிவ இருந்தார் எழுவு வந்து எய்திய சோம்பே என்று சொன்னால் உலகச் செயல்களிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள், எப்பொழுதும் இறைவனையே எண்ணுவார்கள் என்பதுதான். அதோடு நம்ம நிறுத்தி வைப்போம். நாளைக்கு நமக்கு மறுபடியும் 16வது பாட்டிலிருந்து நாம் சிந்திக்கலாம் என்று கூறி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.